Hi guys, welcome you all to the 5th episode of WTL. ஸோ இந்த எபிசோட் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். பட் இது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இந்த எபிசோடில் வி ஆர் கோனா ஹாவ் மை ஸ்கூல்மேட் அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட் சந்தோஷ் கிருஷ்ணன். ஸோ சந்தோஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்தோஷ் வந்து இஸ் அ வெரி நார்மல் கிட். ஸ்கூலில் மற்ற எல்லா இடத்துலையும் வி வேர் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வெளியில் போவோம், அதுக்கப்புறம் சினிமா, அதுக்கப்புறம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கோயிங் அண்ட் பிளேயிங் அவுட் சைடு, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் வி வேர் லைக் டூயிங் செப்பரேட்லி. ஸோ ஹி வாஸ் டூயிங் இட் இன் கோயம்புத்தூர் அண்ட் ஐ வென்ட் டு பெங்களூர். பட் அதுக்கப்புறமா வந்து கடைசி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் காட் அ மெசேஜ் ஃப்ரம் ஹிம். ஸோ அதில் வந்து கோயம்புத்தூர் வெதர்மேன் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ என்னடா அது திடீர்னு கோயம்புத்தூர் வெதர்மேன்னு சொல்லி ஏதோ அனுப்புகிற, அப்படியே மேபி ஏதோ ஃபார்வர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா கூப்பிட்டு பேசும்போது, ஆமாம் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்டா, இந்த மாதிரி எனக்கு கோயம்புத்தூர் வெதர்மேனுங்கிறது வந்து ஒரு பேஷனாக இருக்குது, நான் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் வி ஆர் லைக் லிட்டில் ஸ்கெப்டிக்கல். என்னடா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வெதர் ஃபோர்காஸ்ட்டு, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமுமே உங்ககிட்ட இருந்து கேட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, இ ஸ்டார்டட் அப்பியரிங் இன் நியூஸ் சேனல்ஸில் வந்து வெதரை பற்றி பேசுறது, அதுக்கப்புறம் வெதர் பற்றி எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது, அதை பற்றியெல்லாம். அண்ட் ஆல்சோ ஈவன் இன் லோக்கல் பாடிஸில் லைக் கவர்மெண்ட் இதிலெல்லாம் வந்து இ காட் ரெகக்னிஷன்ஸ். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வி வேர் லைக் வெரி எக்ஸைட்டட். என்னடா அது திடீர்னு வந்து ஒரு வெதரை பற்றி பேசிட்டு, ஆனால் அதில் வந்து இவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்ட்டு. தட் இஸ் வென் வி ஃபவுண்ட் அவுட் தட் ஹி வாஸ் டூயிங் அ வெரி பிக் திங் டு த சொசைட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்மளோட ஓவரால் ஐடி செக்டாரில் ஆரம்பித்து எல்லா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே ஒர்க் பண்ணுது. அண்ட் அதை தான் வந்து அவங்க தே செல் இட் ஃபார் மணி. பட் வேர்ஆஸ் அதே டேட்டாவை இஃப் யூ ஆர் கிவிங் இட் ஃபார் ஃப்ரீ, யோசிச்சு பாருங்களேன். 8 இயர்ஸாக நான் ஸ்டாப்பாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஹி இஸ் பீன் டூயிங் திஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். அண்ட் அதனால தான் he has got almost 40,000 plus followers in Facebook, and also he has got a very loyal followers because அந்த விஷயத்தை forecast அப்படிங்கிற விஷயத்தை he has been doing it tremendously accurate, and also he has been doing it for the benefit of others. So அதனால this podcast I'm looking forward to it, and I'm very excited because in the podcast I am going to discover my friend in a very different perspective. And let's get started with this podcast. வணக்கம் மிஸ்டர் சந்தோஷ் கிருஷ்ணன். வணக்கம். ஸோ உங்களை WTLல ஒரு வெதர்மேனா, கோயம்புத்தூர் வெதர்மேனா உங்களை இன்வைட் பண்ணுறதுல we are so happy and we are so proud. தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்மளோட ஆடியன்ஸஸ்க்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தட் என்ன நம்ம ஸ்கூல்மேட்னு. ஸோ ரொம்ப ஃபார்முலாக போயிட்டு நானும் ரொம்ப நல்லவன், நானும் ரொம்ப ஒழுக்கமானவன் சொல்லிட்டு இதே மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ லெட்ஸ் பி கேஷுவல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படிதான் இருப்போம் நம்ம. ஆக்சுவலா அப்படியே நம்ம பேசிடுவோம், அதான் நல்லா இருக்கும். நம்ம ரிலாக்ஸ்டா பேசணும்னா அது கொஞ்சம் நார்மலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூரா. ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, சின்ஸ் நீ ஒரு கோயம்புத்தூர் வெதர்மேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு 8 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறப்போ இல்லையா? நான் ஃபோர்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலா 8 இயர்ஸ் ஆச்சு. 2017 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 8 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் நான் வந்து எனக்கு வெதர் ஜேர்னி ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் அது வந்து ப்ராப்பர் பேஷனாக அப்படியே நான் என்னோட இதாகவே வச்சுட்டு இருந்தேன். மற்றவங்களுக்கு நான் சொன்னது கிடையாது. பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸும் கூட சொன்னது கிடையாது. இல்லை எங்களுக்கெல்லாம் நீ எதுவுமே சொல்லி தெரியாது. காலேஜ் மேட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. நீ ஒரு வெதரில் பேஷனேட்டாக இருக்கேன்னு தெரில. பட் வேற நீ கிரிக்கெட்டில் மற்ற விஷயத்தில் பேஷனேட்டாக இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். பட் வெதரில் எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அது என்ன ரீசன்னா, நான் ஆக்சுவலாக யூனிக்காக இருந்தேன். சொல்லப்போனால் நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி மற்றவங்களாம் இப்போது கிரிக்கெட்டு, மேபி ஏதாச்சும் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டிஃப்ரெண்ட்டாக மேபி இருப்பாங்க, மற்ற சிங்கிங் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வெளியே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அது யூனிக்காக இருக்கும்போது இது சொன்னால் மேபி நம்ம சொசைட்டி எப்படி எடுத்துருக்கோம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணுவோம். கன்ஃபார்மாக பண்ணீங்க. நாங்கள் ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஸ்கூல்லேயே சும்மாவே நீங்களாம் ஓட்டிங்க. இது டிஃப்ரெண்ட்டாக. நான் எல்லாம் இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீ கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அப்போ நோட்டீஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் விண்டோ சீட் தான் அதிகமாக எடுப்பேன். எடுத்துகிட்டு விண்டோவில் சைடில் பார்த்துட்டே இருப்பேன், மழை வருதா. இல்லை வேற காரணம்னு நினச்சோமே. பட் ஆனால் நீ விண்டோ சீட் எடுக்கிறது வந்து மழை வருதா வெயில் அடிக்கிறதா பார்க்குறக்கான்னு தெரியல. இதுக்கே நீங்கள் ஓட்டுவீங்க, இதுக்கு ஓட்டிக்கல. என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுவீங்கல்ல. ஸோ அப்படி இருப்பான்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், நான் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் எனக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிப்பேன், ரெயின்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிப்பேன் அப்படியே.
ஸோ அப்போ நீ அந்த காலத்துல வந்து நீ மழையும் வெயில் வருதாங்கிறத நீ வந்து பார்த்துட்டு இருந்த கரெக்டா? கன்ஃபார்ம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரெமம்பரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிறது. எப்படி வந்துச்சுங்கிறது வந்து எனக்கு மேபி எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா எங்க அப்பச்சி மூலியமா தான் வந்தது. எங்க அப்பச்சி தான் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அப்பா. ஓகே. ஸோ அவர் பாத்தீங்கன்னா பிஃபோர் வி கெட் இன்டு தி ஸ்டோரி, எங்களுக்கு வந்து நாங்க தான் உங்களை வெதர்மேன் சொல்லி இப்போ கூப்பிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து உன்னோட ஃபோர்காஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு முதல்ல நீ இப்போ வந்திருக்கோம், இனி அடுத்து வரப்போற சில நாட்கள் வந்து எப்படி இருக்கும்? மழை வருமா வெயில் அடிக்குமா கேக்குறீங்க? ஜெனரலா ஆடியன்ஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்க. சரி ஓகே. நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்து நம்ம ஜனவரியில் இருக்கிறோம். ஸோ ஜனவரியில் மிடில் இருக்கும்போது நம்மளுக்கு உள்ளே ஆஃப் சீசன் ஆக்சுவலாக. ரெயின்ஸ் வந்து டோட்டலாக ஆஃப் சீசன். இப்போ வந்து நம்ம வின்டர் சீசன் ஆக்சுவலாக. ஸோ வின்டர் சீசனுங்கும் போது நம்ம குளிர் தான் அதிகமாக எதிர்பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக பேசிக்காக சின்ன சின்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லாலினான்னு கேட்டி லாலினான்னு சொல்லுவாங்க, லாலினான்னு சொல்லுவாங்க. எல்லினோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட் லாலினா ஆக்சுவலா. எல்லினோ புயல்லாம் கேள்விப்பட்டு இது அதிகமா ஹைப் பண்ணுவாங்கல்ல. டெக்னிக்கலா பேசாத, மழை வருமா அடிக்குமா அடிக்காதா? சரி பப்ளிக்கா கேட்குற மாதிரி சொல்றீங்க. சரி ஓகே, நான் அப்படி சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலா இந்த டைம் ரெயின்ஸ் வராது ஆக்சுவலா. ரொம்ப இந்த லாலினா கட்டி உங்களுக்கு ரெயின்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. இந்த இயர் வந்து ஜனவரி வந்து அப்பப்போ மைல்ட் ரெயின்ஸ் இருக்குது. எவ்வளவு நாள் இருக்கும்? இன்னைக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு வந்து கொஞ்சம் இதாயிரும். அதுக்கப்புறம் இப்போ 1 வீக் கழிச்சு இப்போ 1 டே ரெயின் வர மாதிரி இருக்கு. நடுவில் வந்து கோல்டு ஸ்பெல் இருக்கும். இது ஸ்பெல் ஆஃப் தான் சொல்லுவாங்க. ரெயின்ஸ்லேயே ரெயின் ஸ்பெல் இருக்கிற மாதிரி கோல்டு ஸ்பெல் வரும். அதுக்கப்புறம் ரெயின் ஸ்பெல் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து சண்டே ஃபுல்லாமே ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி போய் நீ இந்த டெக்னிக்கல் வார்த்தை இந்த இதெல்லாம் கத்துக்கிட்ட? எனக்கு நார்மலா நம்ம யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல ஸ்கூல்ஸ்ல. அப்போ வேற எங்கேயுமே இதை வந்து பெருசா சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்ப திடீர்னு எங்க இருந்து இந்த ஸ்பெல்லுன்னு சொல்ற, வேற என்னென்னமோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற, அது எங்க இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்? இது ஆக்சுவலா வந்து பேசிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதை நான் சொல்றது எல்லாமே இன்னுமே நிறைய இருக்குது ஆக்சுவலா. அதான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆனா பேசிக் காமன் பீப்புள் யாருக்குமே புரியாது. இன்டர்வியூ யாருக்கு வந்தாலுமே பேசிக்கா புரியாது. இப்போ நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பேட்டி எடுத்தாலும் அவங்களுக்குமே புரியாது. அது ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து பேசிக்கா வந்து மெட்ராலஜி பத்தி யாருமே சொல்லி கொடுத்தது இல்லை. நம்ம ஸ்கூல்ல ஒரு டாபிக் அந்த மாதிரி டாபிக்கே இல்லை. எங்களுக்கு மெட்ராலஜின்னு தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தர் மழை பெய்யும் போது டிவில வருவாரு, அவர் வந்துட்டு நான் இன்னைக்கு லீவு நாளைக்கும் லீவு அப்படின்னு சொல்லும் போது நாங்க அதோட பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ரமணன் வருவாரு சின்ன வயசுல. ரமணன் தான் வந்து நம்மளோட சேவியர். எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து மழை பெய்யுதோ அவர் சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறமா மழை நின்றும். மழை நின்றும். கரெக்ட் தான். சோ அது வேலிட் பண்ணுது. வெதர் ஃபோர்காஸ்டிங் ரொம்ப டிஃபிகல்ட்டா நடக்குது. அது ஏன் அப்படி நடந்துச்சு? இப்ப முதல்ல வந்து சொல்லுவாங்க, மேபி அது அக்யூரேட்டா இருக்குமா இல்ல அக்யூரேட்டா இல்லையா? ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி நம்மளது. சோ அது புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பேசிக்ஸ் ஆஃப் நம்ம இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். டிராபிக்கல் கண்ட்ரி நம்ம. எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் நீங்க யூரோப் எடுத்துக்கங்க இல்ல அமெரிக்கா எடுத்துக்கங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ்ல வந்து வெதர் ஃப்ரண்டல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது பேசிக்கானது சொல்லிடுறேன். ஃப்ராண்டல் சிஸ்டம் சொல்லுவாங்க. கோல்டு ஃபால்ட் வார்ம் ஃப்ராண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ராண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடில் நகர்ந்துட்டு இருக்கும். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் நகர்ற மாதிரி நகர்ந்துட்டு இருக்கும். இங்கே வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் தான் இம்பார்ட்டன்ட் ஆனது நம்ம டிராபிக்கல் வெதரில். ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து கேப்ரிகானுக்குள்ள நடுவில் இருக்க டிராபிக்கல் வெதர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல டிராபிக்கல் வெதர். அதே நீங்க மேலே போயிட்டீங்க, டெல்லிக்கு மேலே போயிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ் ஃபுல்லாமே. சைனா, யூரோப்பெல்லாம் போயிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ். அங்கே ஃப்ராண்டல் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடில் நகருதுன்னா அதே மாதிரி தான் நகர்ந்துட்டு இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு. ஸோ வெதர் ப்ரெடிக்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ டிராபிக்கல் வெதரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸும் மாறி வேரியேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வந்து ரெண்டோட மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 108 பேராமீட்டர் பக்கமா இருக்குது. அந்த பேராமீட்டர் 108 பேராமீட்டர் இருக்கு ஆக்சுவலா வெதர் டேர்ம்ஸ்ல. ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. விண்ட் ஸ்பீடு. இப்போ நீங்க 108 பேராமீட்டர் இருக்குது. நீங்க அட்மாஸ்பியர் ஏர்னு எடுத்துட்டீங்கனாலே ஒரு 16 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு நம்ம டிராபிக்கல் ஈக்குவட்டர் ஒட்டி நம்ம லேயரிங்ல வந்து விண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயர்ல விண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு லேயர்ல எப்படி மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குங்கிறது பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப இருக்குது. அங்கே எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ்ல வந்து அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லை. அங்கெல்லாம் உங்களுக்கு அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஹைட்டே கம்மியாக இருக்கும். போல் சுட்டி போக அட்மாஸ்பியரே கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த டெசிஷன் எடுக்கிறக்கும் லீவுன்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறக்கும் அப்புறமா அதில் வர சேஞ்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், உங்களுக்கு அது அங்கே வந்து சொன்னால் நடந்துடும் கன்ஃபார்மா. இங்கே வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இஃப் வந்து இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் ஸ்லோவாக வந்தால் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். இல்லை அதே கீழே லேட்டியூட்ஸ் வந்து கெயின் ஆகாமல் கொஞ்சம் கீழே லேட்டியூட் ஈக்குவல் ஒட்டி போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது எது டிசைட் பண்ணால் ஹை ப்ரெஷர், அதுக்கு மேலே இருக்கிற ஹை ப்ரெஷர் தான் இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் நகர்த்தும். சைக்ளோன்ஸ் லோ ப்ரெஷர் தான் நகர்த்தும். ஸோ அந்த ஹை ப்ரெஷரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. ஹை ப்ரெஷர் நிறைய ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கும். நீங்கள் நம்ம எப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வெதர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உண்மையாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இது இங்க ஒரு இருக்கிறது அங்கே ஆஸ்திரேலியா எல்லாமே ஒரு எக்கோசிஸ்டம். ஸோ இங்கே அஃபெக்ட் ஆகும்போது இங்கே அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி சைக்கிள் ஆஃப் செயின் இது சொல்ற மாதிரி தான்.
இந்த கோஸ்டல் சொல்ற மாதிரி தான். ஒன்னு நடந்ததுன்னா இன்னொன்று வந்து அதுக்கு பாதிக்கப்படும், அந்த மாதிரி தான். ஸோ அதையுமே நம்ம கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாதான் நம்ம இங்கே கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம டாபிக்கல் வெதர்ங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி டு கன்க்ளூட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும், கன்ஃபார்மா சேஞ்ச் ஆகும். ஆனா கரெக்டா ப்ராபபிலிட்டி பெட்டரா சொல்லலாம். ஆக்சுவலா நான் வந்து சின்ன வயசுல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேங்காட்டி நான் கொஞ்சம் பெட்டரா சொல்ல முடியும் மேபி மற்றவங்களோட. அப்சர்வேஷன் தான் அது ஃபுல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெதர்ல. இப்போ புதுசா இந்த ஃபீல்ட் எடுத்து நம்ம பண்றவங்க வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அது குறிப்பிட்ட நம்ம ஏரியா எடுத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம பாலக்காடு பாஸ்ல ஓப்பனிங் இருக்கும், நம்ம சைட்ல நீல்கிரிஸ், ஊட்டி அந்த மாதிரி ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் குஜராத்ல இருந்து நம்ம கன்னியாகுமரியில நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஓப்பனிங் தான் பாத்தீங்கன்னா அந்த வின்சீவே உள்ள கொடுது ஆக்சுவலா உங்களுக்கு. ஸோ அந்த மற்றதுல காட்ஸ் இருக்கு உங்களுக்கு. வெஸ்டர்லீஸ் வரும்போது உங்களுக்கு பிளாக் ஆயிரும் ஆக்சுவலா. இந்த வெஸ்டர்லீஸ் தான் வந்து அந்த கேப் இருக்கு. இந்த கேப் இருக்கு. பாலக்காடு கேப்ங்கிறது ஒரே ஒரு கேப் ஆக்சுவலா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லயே. ஸோ அந்த யூனிக்னஸ் வந்து நமக்கு கோயம்புத்தூர் இருக்கு. ஆனால் அந்த யூனிக்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் அதிகம், காம்ப்ளெக்சிட்டி கன்ஃபார்ம் அதிகமாகும். உங்களுக்கு அந்த கேப்ல வர வின் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கரெக்டாக உட்காந்து பார்த்துட்டு ஒவ்வொரு லேயர்ல 16 கிலோமீட்டர்ஸ் சொன்னால ஒவ்வொரு லேயர்ல வின் ஸ்பீட் இத்தனை தான் இந்த மாதிரி இருக்கும். ஃபனலிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்றது, ஃபனலிங் எஃபெக்ட்னா உங்களுக்கு ஒரு பாலக்காடு பாஸா ஒரு ஃபனல் மாதிரி எடுத்துக்கங்க. சைட்ல இருந்து வர வின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபனல் கிட்ட வந்து உள்ளுக்கு போகும்போது ஒரு பெரிய இடத்துல இருந்து வரும்போது உள்ளுக்கு போகும்போது அந்த ஃபனல்ல இருந்து வெளில வரும்போது உங்களுக்கு கஸ்ட் ஆகி ஸ்பீடா போகும்ல. ஸோ அந்த ஸ்பீடு வந்து இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலா நம்ம பாலக்காடு பாஸ்ல. ஸோ அந்த ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரெயின்ஸ் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வின்ஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். இதே நான் சென்னைக்கோ இல்லை நான் மேபி டெல்டாக்கோ வெதர் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக ஈஸியாக பண்ணிடுவேன். இப்போ மோஸ்ட்லி நான் கொங்கு பெல்ட் நம்ம எடுத்தீங்கன்னா நான் மட்டும் தான் வெதர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எங்க வெதர் ஃபோர்காஸ்ட் என்னோட இன்ஃப்ளூயன்ஷியல் ஏரியா இது. நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டு இருக்கேன். யாருமே இங்கே பண்ணுறது இல்லை. நம்ம 10 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், நீலகிரிஸ், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஸ்பெசிஃபிக்காக கொங்கு பெல்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். மேபி என்ன ரீசன்னா மேபி நான் இந்த ஊர்ல இருந்து வந்தேன் கிடையாது. இந்த ஊர்ல மேபி ஒரு அஃபினிட்டி அதிகம் ஆக்சுவலா. எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர்னு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊர் சொந்த பிடிக்கும். எனக்கு இந்த அஃபினிட்டி ரொம்ப அதிகம். இந்த ஏரியா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அப்சர்வ் பண்ணும்போது என்ன மற்றவங்களோட பெட்டராகவும் சொல்ல முடியும். ஸோ சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பிளாக்ல வந்து உங்களுக்கு சென்னையில் ஒரு மலைக்காலம்னு ஒரு பிளாக் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு வெதர்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஜே பிரதீப் ஜான் அவங்க பண்றாங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த வெதர்? தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக நான் சொன்னது இவங்க 2 பேர் கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இருக்காங்க. ப்ராமினென்ட்டாவே ஒரு 10-15 இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா ஒரு 10-15 இருப்பாங்க ஷுவரா. நீங்க ரொம்ப அளவா ஃபாலோவர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 50-100 50 to 100 பக்கமாவே இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா கொங்கு பெல்ட்ல வேற யாருமே கிடையாது ஆக்சுவலா. யாருமே கிடையாது. டெல்டாக்கு தனியா இருக்காங்க, சவுத் தமிழ்நாடு தனியா இருக்காங்க. நீ வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் தான் கூட அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா. பிரதீப் ஜான்லாம் எனக்கு நான் 2015 ஆரம்பிச்சார், நான் 2017 ஆரம்பிச்சேன். ஸோ ஆனா மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக லாஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ சென்னையில வந்து சொல்றது அவங்க இருக்கிறங்காட்டி அவங்க சொல்றது ஈஸி, அவங்களுக்கு ஈஸி. எனக்கு ஆக்சுவலா சொல்றதுமே கொஞ்சம் ஈஸி தான் சொல்ல போனேன். ஏன்னா கோஸ்டல் போது ஈஸியா மழை வரும்னா வந்துடும். இங்க நான் சொன்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. பாலக்காடு பாஸ் இருக்கு, ஸோ காட்ஸ் இருக்கு. அந்த காட்ஸோட சேலஞ்சிங்கான ரொம்ப சேலஞ்சிங்கான அவங்க வந்து சொல்ல வெதர் ஃபோக்கஸ் பண்ண சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஷுவராவே அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஏரியா அது ஆக்சுவலா. எனக்கு என்ன அது சேலஞ்சிங் இருக்கிறது வெதர்ல ரொம்ப பிடிக்கும். மேபி அது பிடிச்ச இந்த பேஷனேட் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். மேபி உங்களுக்கு நீங்க வச்சுக்கலாமா? இப்ப நீங்க மென்டாலிட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அது பிடிச்சி பண்ணாதான் அவங்க வந்து சேலஞ்சிங்கா வந்து பெட்டரா வந்து அந்த கோடிங் பண்ண முடியும். அது பிடிக்காம ஏதோ தானு பண்ணனா உங்களுக்கு அது ஏதோ அந்த அளவுக்கு தான் வரும் ஆக்சுவலா. அந்த மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு பிடிச்சி பண்றங்காட்டி சேலஞ்சிங்கே நான் எனக்கு ஒரு பூஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, இந்த டைம் வந்து தப்பா இன்ட்ரெஸ்டிங்கான மேபி அது ஏன் அப்படி வந்துச்சுன்னா ஆக்சுவலா வந்து மழை வந்துச்சுனாலும் வராட்டியும் ஏன் வந்துச்சு, டெக்னிக்கலா வந்துச்சு வரலைங்கிறது நான் வந்து ரீசர்ச் பண்ணிட்டே இருப்பேன் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும். ஸோ நான் 2000 இந்த பிளாக் இதெல்லாம் போய் இந்த இது வெதை பத்தி படிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்படி வந்தால் இப்படிதான் இருக்குங்கிறது எனக்கு இது தெரியும் ஆக்சுவலா. இப்போ லோக்கல் சிஸ்டமே வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஒட்டி இருந்தால் இப்படி தான் இருக்கும், இல்லை அரேபியன் சீல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் தெரியும். விண்ட்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் ஒரு நம்ம நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்லாம் சொல்றோம். இன்னும் 8 டைரக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. சவுத் ஈஸ்ட் இன்னும் ப்ரெசிஸா பார்க்கணும். இப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இந்த டைரக்ஷன் விண்ட் வருது, ஒவ்வொரு கிலோமீட்டர்லயும் ஒரு விண்ட் டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கும்போது அதனால் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்ததுன்னா இப்போ இந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கும், இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா நார்த், சவுத்து அந்த மாதிரி பிரிச்ச நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் எல்லாமே பிரிக்கணும். உங்களுக்கு சிட்டி ஒரு மாதிரி இருக்கும். இல்லை அந்த பாலக்காடு பாஸ் இந்த பக்கம் ஈச்சனரி சைடு கொஞ்சம் நீங்கள் சவுத் பாத்தனூர் அதெல்லாம் வந்தீங்கன்னா அது வேற மாதிரி. ஏன்னா பாலக்காடு பாஸ் ஓப்பனிங் டேரக்டாக இருக்குது. இதே நம்ம சிட்டி எடுத்தீங்கன்னா நம்ம இங்கே ரேஸ் கோர்ஸ் நம்ம சரவணபடி எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வெஸ்ட்ல பாலக்காடு பாஸ் ஓப்பனிங் இல்லை, டேரக்டா வெஸ்ட்ல சிறுவாணி காட்ஸ், மருதமலை எல்லாமே இருக்குது உங்களுக்கு.
ஸோ அது வந்து கார்ட்ஸ் வந்து வின்ஸை பிளாக் பண்ணும். ஸோ அங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே வேரியேஷன் இருக்கும் இங்கே நம்ம கோயம்புத்தூர்ல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக, சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு கிலோமீட்டர்லையும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வெதரோட வேரியேஷனுங்கிறது இருக்குங்கிற ரொம்ப வேரியேஷன் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ இங்கே வந்து நம்ம இங்கே கருமத்துமடியில் வந்து நீங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா, இந்த சூலூர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து சூலூர் ஏரியல் டிஸ்டன்ஸ் அவ்வளோ வரும் உங்களுக்கு, மேபி ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கே வந்து ரெயின்ஸே எல்லாமே கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கலாம். இப்போ பக்கத்தில் நீலம்பூர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுங்களேன். அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் தான் பெஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வந்து ஒரு 6-7 சென்டிமீட்டர்ஸ் பெஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சென்னை எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்பலாம் இருக்காது, இருக்கும் கன்ஃபார்மாக, ஆனால் ரொம்ப இருக்காது. அப்புறம் எப்படிப்பா நீ பண்ணுவ? அதுதான் இப்போ சேலஞ்சிங்கான ஃபீல்டிங் எனக்கு. அது இப்போ இந்த வெதர் ஃபோக்கஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சுமே சொல்றது. அப்போ லோக்கலைஸ்டா நீ வச்சிருப்பியா? லோக்கலைஸ்டா வச்சிருக்க முடியாது, எனக்கு தெரியும் ஆக்சுவலா. எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்போ நாங்கள் கோயம்புத்தூரோட நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ என்ன சொல்லிடுறதுன்னா, எனக்கு எந்த லெவல் சொல்ல முடியுதுன்னா, சவுத் கோயம்புத்தூர், நார்த் கோயம்புத்தூர், சிட்டி, பாலக்காட் பாஸ் அந்த மாதிரி பிரிச்சிருவேன். ஈரோடு நார்த்து சவுத்து, என்ஹெச்க்கு வெஸ்ட், சவுத்து நார்த்து அந்த மாதிரி பிரிச்சிருவேன். ஸோ அதை அப்படி பிரிச்சங்காட்டி ஓரளவுக்கு இருக்கு. இன்னுமே நான் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். கருமத்துமட்டில் எப்படி இருக்கும், ஈலம்பூர்ல எப்படி இருக்கும், ரேஸ் கோர்ஸ்ல எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லணும். அப்போ சொன்னதான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சூமிங் ஆக்சுவலாக. வெதர் ஃபோக்கஸிங் டைம் கன்சூமிங் தான். நான் வெதர் பார்க்கறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், இதில் நான் சொல்றதுக்கும் அதிகமாக டைம் எடுக்கும். உங்களுக்கு டைம் கன்சூமிங் ரொம்ப அதிகம். இப்போ ஏன்னா வெதரை பத்தி நம்ம மெயினா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செஷனோடது முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜேர்னிங்கிறது தான் முதல் செஷன். ஸோ அந்த ஜேர்னிங்கிற முதல் செஷன்ல முதல்ல வந்து எங்க நீங்க பிறந்த, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கிருந்து இப்போ எங்களுக்கே தெரியாம ஒரு புதுசா ஒரு ஃபீல்டுக்குள்ள நீ வந்திருக்க, அந்த ஃபீல்டுல வந்து கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 40,000+ ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்ல மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயத்த முதல்ல கவர் பண்ணிட்டோம்னா நம்ம 1 by 1 போலாம். நம்ம ஆடியன்ஸ் பெட்டரா தெரியும் எப்படி வந்தாங்கிற சொல்றதை விட இப்போ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போறதை விட இது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போறது பெட்டர். ஆமா. ஸோ தட் என்னன்னா ஒரு கனெக்ட் கிரியேட் ஆகும், பிளஸ் உன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல எங்க பிறந்தேன்? கோயம்புத்தூர்ல தான் இல்லையா? கோயம்புத்தூர்ல இருகூர் பக்கத்துல ஏஜிபுதூர்ங்கிற ஒரு சின்ன கிராமம் தான். இப்போதான் கார்பரேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது சின்ன கிராமம் தான் இருந்தது ஆக்சுவலாக நம்ம இருக்கும்போதெல்லாம். அப்போ எங்கள் ஆன்சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாலாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஃபுல்லாக ஃபார்மிங் கம்யூனிட்டி தான். எங்கள் அம்மா சைடும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து காலப்பட்டியில் எங்கள் அம்மா அப்ச்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் தான். அவர் எக்ஸ்ட்ரீம் ஃபார்மிங் ஆக்சுவலாக சொல்ல போனால். நீங்கள் அந்த காலத்துலேயே ஒரு 1980s எடுத்துட்டிங்கன்னா அவர் ஃபுல்லாக மாடு வச்சுருந்தாப்புல, எருமை மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கமாக வச்சுருந்தாங்க. சப்ளை பெரிய லெவலில் வச்சுருந்தாங்க. ஆமாம், ஓகே. ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க எல்லாம் எப்படி ப்ரேட் பண்ணாங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கையை பார்த்தே சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. மேபி இப்போ நான் செப்டம்பர் மாதம்னா சவுத் ஈஸ்ட்ல வந்து மேகம் வந்து கருக்கல் ஏறிட்டா மழை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அடிவானம் வந்து செவந்து இருந்ததுன்னா மழை வரும்னு சொல்லுவாங்க. அடிவானம் ஈஸ்ட்ல வந்து அடிவானம் ஜலமுனைன்னு சொல்லுவாங்க. ஜலமுனை நார்த் ஈஸ்ட் ஆக்சுவலா. அடிவானம் செவந்து இருந்ததுன்னா மழை கன்ஃபார்ம் வரும். நீ போற இது அவங்க சொல்றேன் நான். ஸோ அது அப்படிதான் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்படா. என்ன இப்படி சொல்றாங்க, ஜலமலை முன்னா மழை வரும், என்னது இது சும்மா காமெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க எப்படி பண்ண சின்ன வயசுலேயே ஒரு தம் ரூல் மாதிரியா? தம் ரூல் மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. அவங்கலாம் மேபி அவங்களுக்கு அப்சர்வேஷன் தானே. நம்ம வந்து அப்சர்வேஷன் தான், நம்ம டெக்னிக்கலா பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு அப்சர்வேஷன் என்ன, வானத்தை பார்க்கறதா, உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு எங்க அப்பச்சி. இந்த மாதிரி கிளவுட்ஸ் இருக்கு, கிளவுட் பேட்டர் இருக்கு, இந்த மாதிரி மழை வந்துடும் இந்த டைரக்ஷன்ல. ஸோ உங்க அப்பச்சி வந்து ஆக்சுவலா ஸ்கை கேசிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்கை கேசிங் ரொம்ப பண்ணுவார் அவர் ஆக்சுவலா. உண்மையே பேஷன் எனக்கு அவர்கிட்ட இருந்தா வந்தது. என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் உட்காந்துட்டு என்ன பார்ப்பாங்களா? உங்களுக்கு என்ன அப்போ வந்து ஃபார்மிங் பண்ணும்போது இப்போ மழை வரும்னு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 1 நாள் மழை வருதுன்னா அதுக்கு ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுக்கணும். அவங்க பட் எவ்வளவு நாளுக்கு அது பார்க்க முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கையே நான் பார்க்குறேன். அவங்க வந்து ஷார்ட் டர்ம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்கனால ஒரு நாள் தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி இருக்கு, காலையில இப்படி இருக்கு, இந்த மாதிரி மழை வர வாய்ப்புகள் இருக்கு, உப்புசமா இருக்கு. பேசிக்கா உங்க சொல்லியிருப்பாங்க உப்புசமா இருக்குன்னா இன்னைக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆக்சுவலா டெக்னிக்கலா சொல்ல போனா 2 விண்ட்ஸ் மோதுது, அதனால விண்ட்ஸ் வந்து அந்த வேக்கம் கிரியேட் ஆகுது, அதனால உப்புசமா இருக்கு. அப்படி வந்தா கன்ஃபார்ம் மழை வரும். டெக்னிக்கலா சொல்றேன். அவர் வந்து அப்சர்வேஷன் சொல்றாரு, உப்புசமா இருக்கு, ஸோ இன்னைக்கு மழை வரும் அந்த மாதிரி சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் என்னென்ன தம் ரூல்ஸ் இருக்கு இந்த மாதிரி. நீங்க டைரக்ஷன் சொல்லுவார். ஒவ்வொரு மந்த் சவுத் ஈஸ்ட்னா இந்த மழை வர்றதுக்கு ஒரு மந்த் சொல்லுவாரு. அதுக்கு உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர ஒரு மந்த் சொல்லுவாரு. ஜென்ரலா அந்த மாதிரி தான் வரும். வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா, ஆனா ஜென்ரலா அந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலா.
உங்களுக்கு அக்டோபர்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும், சவுத் ஈஸ்ட்லேருந்து செப்டம்பரில் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஜென்ரலாகவே. அது ஏன் அப்படி இருக்குதுங்கிறது வந்து அவர்னாலுமே ரீசோர்ட் பண்ண முடியாது, டெக்னிக்கல் ரீசோர்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து படிச்சுக்கிறங்காட்டியும் ரீசோர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவங்க சொல்லுவாங்க, ஆனால் கிட்டத்தட்ட நான் அந்த கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு வேணுங்கிறது மழை வருமா வராதா, ஃபார்மிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதனால அவங்க அந்த அளவுக்கு நிறுத்திக்கிறாங்க. நம்ம வந்து இதை ஒரு டெக்னிக்கலாவோ இல்லை வந்து ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்து நம்ம கொண்டு போகிறோம், அதனால நம்ம மற்றதெல்லாம் பார்க்குறோம். அது ஸ்டடி மாதிரி கொண்டு போகணும்ல. நான் ரீசோர்ட் பண்ணி எனக்கு ரீசோர்ட் பண்ணி எதுனாலும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா. தெரிஞ்சா நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ண முடியும்ல, அதனால ரீசோர்ட் பண்றேன். காரணம் தெரிஞ்சுக்கணும், காரணம் தெரிஞ்சுக்கிறேன், கியூரியாசிட்டி தான். அவங்க ஜென்ரேஷன் வந்து சும்மா அப்சர்வேஷன்ல பார்த்து சொல்லுவாங்க, அதுவே கரெக்டா இருக்கும். அது எப்படி கரெக்டா இருக்குதுங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கியூரியாசிட்டியில தான் இது லேர்ன் பண்ணி ஆரம்பிச்சு சொல்ல போனா. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பிடிக்கும் உங்களுக்கு. நான் எப்ப இருந்து இந்த இப்போ உங்க அப்புச்சி வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல உன்னோட அட்டென்ஷன் வந்து சரி நானும் வெதரை பார்க்கலாமே, இல்லை நீங்க இதை எப்ப பண்ணீங்கிறத முதல் தடவை எப்ப உங்க அப்புச்சி கிட்ட கேட்டிருக்கேன்? நான் எனக்கு செல்ஃபா ரியலைஸ் பண்ணும்போது, நான் எனக்கு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது, நம்ம ஜிஎல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. மழை வரதை வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் ஆக்சுவலா, ஜன்னல் ஒட்டி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா. அது ஏன் அந்த கியூரியாசிட்டி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. மேபி அது ஜெனட்டிக்கலாவே வந்துருச்சா இல்லை எங்க அப்பச்சி மூலியமா வந்துச்சா பாஸ் ஆனாச்சாங்கிறது தெரியல. எனக்கு ரீசோர்ட் பண்ண முடியல, ஏன்னா மெமரி இல்லை எனக்கு. மேபி அவர் பார்த்துட்டு இருந்ததை நீ பார்த்து அதுக்கப்புறமா நான் என்ன கெஸ் பண்றேன்னா, நான் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அப்பவே செடியெல்லாம் வைப்பேன், செடி நிறைய வைப்பேன் ஆக்சுவலா, நிறைய பிளான்ஸ் வைப்பேன். அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்து ஃப்ரூட் செடிக அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. சின்ன வயசுல இருந்தே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வைக்கணும். ஆமா, இப்பவுமே நான் வீட்டுக்கு வந்தா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ், வெரைட்டியான ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே வச்சிருப்பேன். இது எல்லாமே அப்ப இருந்தே பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. நான் ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மட்டும் வச்சிருப்பேன் ஆக்சுவலா. வீடு வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற வீடு மாதிரி ஃபுல்லா ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் வந்து கேட்பாங்க என்ன. அப்பவே எனக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சின்ன வயசுல வந்து நான் எப்ப ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி அந்த டைம்ல வச்சிருந்தேன் ஆக்சுவலா. சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்ச்சி கூட சுத்திட்டு இருக்கங்காட்டி நான் அந்த பிளான்டிங் பண்றது வந்து எனக்கு ஒரு ஹாபியாவே இருந்துச்சு ஆக்சுவலா. ஹாபியா இருக்கும்போது இப்போ செடிகள்லாம் எப்ப சந்தோஷமா இருக்கும், ரெயின்ஸ் வந்து சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரெயின்ஸ் பெய்யும் போது உங்களுக்கு அந்த ரெயின் வாட்டர் தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா சொல்லணும்னா, ரெயின் வாட்டர் உங்களுக்கு படும்போது நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு, நம்ம பிளான்ட்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே. நம்ம தண்ணி ஊத்துறதோட ரெயின் வாட்டர் வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலா. அதனால தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டு நான் செடியில் பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து ரெயின் வாட்டர் அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கனாலுமே அப்சர்வேஷன் வந்து நீங்க ரெயின் வாட்டர் கொடுத்தா தான் வரும். அப்புறம் நம்ம போர் வாட்டர்லாம் சால்ட் கண்டென்ட் அதிகம் உங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வந்து மழை வந்தா செடிக்கு சந்தோஷமா இருக்கும், நானும் சந்தோஷமா இருந்தேன். மேபி அது ரீசனா இருக்கு, நான் இப்ப கெஸ் பண்றேன். மேபி அதனால மழை வருதுங்கிறது வந்து மழை வந்தா நம்ம பிளான்ஸ் எல்லாம் இதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை அதிகமா எங்க அப்ச்சி கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எங்க அப்ச்சி நானும் சேர்ந்தா என்ன பேசிட்டு இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து இந்த மழை எப்படி வருமா வராதாங்கிறத பத்தி அதிகமா பேசுவோம் சொல்ல போனா. ஸோ இப்போ நீங்களும் தாத்தாவும் சேர்ந்தீங்கன்னா மழை வரதை பத்தி தான் பேசுவீங்களா? அதிகமா அதை பத்தியே பேசுவோம். ஒரு டைம் அவரே கடுப்பாயிருவார் ஆக்சுவலா, என்னடா இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு கைட்டாப்ல ஆக்சுவலா. ஒரு 5th 6th எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சின்ன வயசு உனக்கே தெரியும் ஆக்சுவலா, அப்பச்சு வந்து எங்களை பிக்கப் பண்ணலாம் வருவார் ஆக்சுவலா. வந்துட்டு நான் பாத்திருக்கேன், ஸ்கூட்டர்ல வருவாரு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். வந்துட்டு நான் கூட போவேன் 24 hours அதை பத்தியே தான் பேசிட்டு. அப்பச்சு இப்படி இருந்தா எப்படி மழை வருமா வராதா அவரு ஆன்சர் பண்ணுவாரு, கலிக்காம ஆன்சர் பண்ணுவாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அவரு ஏன்னா இதை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க மாதிரி டாக்கு வர அவர்கிட்ட. ஆனாலும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் இருப்பாரு. அவர் கேட்டிருக்காரு அவங்ககிட்ட, ஒரே ஒரு டைம் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் சொல்லியிருக்காரு, காலையில சாயந்தரம் பேச. அப்ப நான் சொல்லுவேன் அப்சிட்ட, உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது அப்சி எங்களுக்கு. எனக்கு ஏன்னா ஸ்பெசிஃபிக் யாரோட பேச மாட்டேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓபனா போய் பண்ண மாட்டேன். ஏன்னா கன்ஃபார்மா நீங்க ஓட்டுவீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பத்தி உங்களுக்கு தெரியும், ஹரிஷ் எல்லாமே தெரியும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே ஓட்டுவாங்க. இதுனா இவன் ஸ்கை பேஸ் கேஸ் பண்ணிட்டே இருக்கிறான், இவன் இப்படி இருக்கா அப்படின்னு மாதிரி ஓட்டுவீங்க. சரி யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் என்ஜாய் பண்ணிப்பேன். மழை வந்துச்சுன்னா வெளில பார்த்துட்டு சூப்பர் நல்லா இருக்கு செம, எனக்கு மைண்ட் செட்டு வேற லெவல் ஹாப்பி ஆயிருவேன். நான் இப்போ ரீசெண்டா உன்னோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யுது, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த சோலார் எக்லிப்ஸோ இல்ல வேற ஏதோ எங்கெங்கெல்லாம் அது தெரியுதோ அது வரைக்கும் வண்டி எடுத்துட்டு அதை துரத்திட்டு போறது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை யார்கிட்டயும். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கிரேசினஸ். எனக்கு அந்த மாதிரி எங்க ரீசெண்டா போனது ஞாபகம் இருக்கா? நான் இப்போ ஆக்சுவலா நீங்க இப்போ லாஸ்ட் 2 months ரெயின்ஸ் அதிகமா இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேரளா வந்து மோஸ்ட்லி அடிக்கடி போயிருவேன். அந்த மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நம்ம கோயம்புத்தூர் வந்து ரெயின்ஃபால் ரொம்ப கம்மி ஆக்சுவலா. உங்களுக்கு 600 mm தான் ஆவரேஜ். கேரளால 2000-3000 mm. ஸோ ரெயின்ஸ் இருந்துட்டே இருக்கும். எனக்கு மைண்ட் வந்து வெக்ஸ் ஆகுதுன்னா எனக்கு என்ன மற்றவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேற ஏதாச்சும் இருக்கலாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. எனக்கு என்டர்டைன்மெண்ட் ரெயின்ஸ் இடத்துக்கு போகணும். தப்புன்னு நான் கார் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு போயிருவேன். மோஸ்ட்லி வால்பாறை போயிட்டு மழை வந்ததுன்னா அதை பார்த்தாலே எனக்கு ரிலாக்ஸேஷன் ஆக்சுவலா. நீங்க பாட்டு கேட்க ரிலாக்ஸ் இருக்கலாம்ல, அதே எனக்கு ரிலாக்ஸேஷன் வந்து மழை பெய்யறது பாக்குறது இன்டர் ரிலாக்ஸேஷன் ஆக்சுவலா. அது சேஸும் பண்ணுவோம் நாங்க ஆக்சுவலா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சேட்டர்ட் இமேஜ் இருக்கு, சேடா இருக்குது. ரெயினை சேஸ் பண்ணுவீங்களா? ரெயினை சேஸ் பண்ணுவோம், கிளவுட்ஸ் சேஸ் பண்ணுவோம். அது ரெயின் கொடுக்குற கிளவுட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை உட்காந்து சேஸ் பண்ணுவோம். அதுக்கு 1 kilometer 2 kilometerல இல்ல,
நாங்கள் 100 கிலோமீட்டர் சேஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்குலாம் போவோம். சரி உங்க கூட அது வந்தது இல்லை எனக்கு தெரியும். எனக்கு வெதர் கம்யூனிட்டி இப்போ ஒரு கொஞ்சம் பேர் நான் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி என்னை மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கேங் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையை சொல்ல போனா நான் வேர்ல்ட்லயே நான் தான் இது மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு யாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆக்சுவலா அது இன்ட்ரெஸ்ட்கான்னு சொல்ல விட மேபி ரெயின் வந்தா நீங்க மேபி என்ஜாய் பண்ணுவீங்க, அது மாதிரி அப்சர்வ் பண்ணி சேஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமா கண்டிப்பா. அந்த மழை இங்க வந்துச்சுன்னா ஓகே, இங்க ஓகே மழை வருது அப்படின்ற மழை வரலன்னா வரல, அந்த மைண்ட் அந்த ரிலாக்ஸேஷன் அதோட நிறுத்திப்போம். நம்ம இந்த மாதிரி சேசிங்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் இருக்க மாட்டோம். ஆனா இப்போ எனக்கு அந்த கேங் இருக்கிறங்காட்டி நான் ஒரு கடைசி 8 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போறது தான் மேட்டர். எல்லாம் இப்போ இருக்கிற நீங்க இப்போ நீல்கிரிஸ் போனீங்கன்னா இங்க போவீங்க, ஊட்டி தான் அதிகமா போவீங்க. நான் அங்க போக மாட்டேன், ஊட்டிக்கே போக மாட்டேன், அவலாஞ்சி தான் போவேன். அவலாஞ்சி அந்த மாதிரியான அவலாஞ்சி ஏன் போறேன்னா உங்களுக்கு அவலாஞ்சி ரெயின்ஃபால் அதிகம், ஊட்டி ரெயின்ஃபால் உள்ளதுலே கம்மி. உங்களுக்கு அது சவுத் வெஸ்ட் மான்சூன்ல வெஸ்ட் சைடு தான் மழை அதிகமாக பெய்யும். ஸோ அங்கே போயிடுவேன் நான். வால்பாறை அதிகமாக போவேன், எங்கெல்லாம் மழை அதிகமாக பெய்யுது அங்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஆக்சுவலா இப்போ என் பக்கெட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்களாம் வந்து பாரிஸ் அந்த மாதிரி போக இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க. எனக்கு மிசோரம், மேகாலயா அங்க மழை அதிகமா இருக்கு, அங்க போகணும் அந்த மாதிரி எனக்கு. அப்ப சிறப்புஞ்சி கண்டிப்பா இருக்கும், அதிகமா கன்ஃபார்ம் போகணும். இப்போ ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி ஹிமாச்சல் போயிட்டு வந்தேன். எனக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்போ அரோரா பார்க்கணும்னா எனக்கு நார்தன் லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா அங்கே போல்ஸ் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதே எனக்கு போய் மேன்மேடு இதாக பார்க்கறதுக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலா அது மத்தவங்களுக்கு அப்படி இல்ல. பார்க்க வேண்டாம், பில்டிங் பார்க்க வேண்டாம், எனக்கு நேச்சரா டிஃபரெண்டா இருக்கணும். ஒரு நேஷனல் பார்க் இல்லனா நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி கன்ஃபார்ம் அந்த மாதிரி பேஷன் எனக்கு. ஆக்சுவலா இது அதுலயே யூனிக்கா கொஞ்சம் டிஃபரெண்டா தான். நம்மள மாதிரி ஆளு இருக்காங்க. ஆக்சுவலா எங்கள மாதிரி ஆளுகளா ஒரு ரொம்ப கம்மியா இருக்காங்க. 100ல ஒரு எவ்வளவு பேர் உங்க கூட சேர்ந்து இந்த 50-100 கிலோமீட்டர் என்ன இந்த கிளவுட் சேசிங்கா என்னது ரெயின் சேசிங் இப்போதைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலா மத்தவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஃபுல்லா ஃபார்மிங் கம்யூனிட்டில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அப்சர்வேஷன் ரெயின்ஃபால் வருதா வரலையாங்கிறத பார்த்துட்டு வீட்டுல என்ஜாய் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சேசிங் லெவல் கிரேசினஸ் இருக்கிறது நமக்கு கொங்கு பெல்ட்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. என் கூட வந்துருவாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து யாரும் இப்போ ஃபோன் பண்ணி யாரும் ஃப்ரீயா இருந்தா ரெயின் வர மாதிரி இருந்தா நாங்க கிளம்பி போயிடுவோம். ஸோ ரெயின் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு தான் மாறுற மாதிரி ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும்ல. உங்களுக்கு இந்த மாதிரி கிளவுட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வர மாதிரி இந்த ஏரியாக்கு மழை வர மாதிரி இருக்குன்னா அந்த ஏரியாக்கு டப்புன்னு கிளம்பி போயிடுவோம் நாங்க. ஸோ மழை எங்க இது எப்படின்னா நம்ம ஏரியால மழை வருதான்னு இல்லை, மழை எங்க வருதா நம்ம போறோம். இதுல அது ஏன் அந்த மாதிரி ஒரு பேஷன் எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியா பேர் ஏரியா வந்து கோயம்புத்தூர். ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம வந்து குழு கோவை அந்த மாதிரி சொல்லிட்டு ஜாலியா சொல்லி அந்த மாதிரி டேர்ம்ஸ் போட்டு இருப்போம். இந்த பாலக்காட் பாஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி வின்ஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி நம்ம உள்ளதுலேயே ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில் ஆக்சுவலா இந்தியாலேயே ராஜஸ்தான் காம்படிஷன் கொடுப்போம் நம்ம ஏர்போர்ட்ல சொல்ல போனீங்கன்னா. ஏன்னா அந்த வின் பேட்டர்ன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிறங்காட்டி ரெயின்ஃபால் உள்ளதே கம்மி. 590 mm தான் நம்ம ஆவரேஜ் ரெயின்ஃபால். இதே நீங்க பக்கத்தில் இருக்கிற பாலக்காடு இங்கே 50 கிலோமீட்டர் தான் பாலக்காடு, ஆவரேஜ் ரெயின்ஃபால் 2000 mm. ஆக்சுவலா உள்ளதே கம்மியா ரெயின்ஃபால் இப்போ கேரளா பேர் ஏரியா பாலக்காடு 2000 mm. இது நீங்க கொச்சின் மேல அந்த பக்கம் மேல அந்த காட்ஸ் கொட்டி அதுக்கப்புறம் நீங்க கோஸ்ட் ஓட்டி எடுத்துட்டீங்கன்னா 3000 mm 4000 mm ரெயின்ஃபால் இருக்கும் உங்களுக்கு. நம்ம 600 mm எங்கே, அவங்க 4000 mm எங்கேயும் பாத்துக்கீங்க நீங்களே. நான் சின்ன வயசுல கூட யோசிச்சிருப்பேன் ஏன் நம்ம கோயம்புத்தூர்ல போறதா மேபி கேரளால போறது. நம்மளோட மெயின் வாட்டர் ரிசர்வா இருக்கிற சிறுவாணி இங்கெல்லாம் எவ்வளவு வரும்? அங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2000 அந்த மாதிரி இருக்கும், 1500 2000 இருக்கும். அதை விட கேரளா வெஸ்ட்ல கோஸ்ட் ஒட்டி போக உங்களுக்கு உடனே அதிகம். இந்த பக்கம் நம்ம ஈஸ்ட்லி சென்னை கோயம்புத்தூர் ரொம்ப கம்மியா, ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஆக்சுவலா 590 mm தான் நம்ம ஆவரேஜ் ரெயின்ஃபால். சிட்டி ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னல 650 ஆவரேஜா இருக்கும் உங்களுக்கு. சிட்டி ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப கம்மி. நம்ம வந்து ஏன் சார் நம்ம பிளஸ்டா இருக்கிறோம்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து உங்களுக்கு நீல்கிரிஸ் இருக்குது, சிறுவாணி காட்ஸ் இருக்கு. அங்க காட்ஸ்ல மழை பெய்ய நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த சிட்டி வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்க இந்த ரெயின்ஃபால் வச்சுட்டு நீங்க இவ்வளவு பெரிய சிட்டி பில்ட் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்ல. எவர் எக்ஸ்பேண்டிங் ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா வந்து சிட்டிக்கு வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் வரும். ஏன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ரெயின்ஃபால் அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்ல. சோ நம்ம எத்தனை நேரம் தான் நம்ம பில்லு டேம் வாட்டர்ஸையும் நம்ம சிறுவாணி வாட்டர்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புது நிறைய ரிசர்வாயர்ஸ் நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது, எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த மாதிரி க்ரோத்தையே கொஞ்சம் சஸ்டைனபிளா கொஞ்சம் கொண்டு போகணும். ஆக்சுவலா ரொம்ப இந்த மாதிரி கிளஸ்டரா கொண்டு போகாம மேபி இப்போ பொள்ளாச்சி சைடு வந்து பாலியா டேம் இருக்கு, அங்க ஒட்டி ஒரு கிளஸ்டர் டெவலப் பண்ணணும். சிட்டினா நம்ம கோயம்புத்தூர்க்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னா அந்த ஏரியா பக்கத்துல ஏதோ ஒன்று நம்ம அப்படி பண்ணாதான் ஃபியூச்சர். அது வந்து நம்ம சிட்டி பிளானிங் சொல்லுவாங்க, அதுவே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும். இந்தியாவில் அதிகமாக யாருமே இம்பார்ட்டன்ஸ் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி யூஎஸ்ல இருக்கு, சீரியஸாவே இருக்கு, அப்படி பண்றாங்க. ஸ்டடியும் இருக்கு. ஆக்சுவலா அது பண்ணாதான் வந்து நம்ம ஃபியூச்சர் சஸ்டைனபிளா கொண்டு போக முடியும், நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் கொண்டு போக முடியும். சூப்பர். ஸோ இப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா, இல்லை அதே மாதிரி தான் காலேஜ்லயே யார்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் யார்கிட்டையும் இதை வந்து பரவாயில்ல? நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க எதிர்பார்த்தேன். அதனாலதான் நான் ஆக்சுவலா உண்மை சொல்ல போனா யூஜி மட்டும் படிக்கல, நீ பிஜி தானே படிச்ச? நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். ஆக்சுவலா யூஜி வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஐடில பண்ணேன். அதான் கேக்குறேன். பிஜி வந்து கேசிடில பண்ணேன், குமரகுரு காலேஜ்ல பண்ணேன்.
ஸோ இது அங்க இதை எக்ஸ்போஸ் பண்ண யாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ண 2016 வரைக்கும் நான் 2016ல பிஜி முடிச்சேன். அது வரைக்கும் யாரும் எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான். எல்லாருமே உன்னை மாதிரியே தான் கேட்பாங்க ஆக்சுவலா, ஏன் வந்து சொல்ல கிடையாதுன்னு சொல்லி. சொன்னீங்கன்னா விட்டுருப்பீங்களா, டிஃப்ரெண்டா ஓட்டுவீங்க. சொன்னே நம்ம எதுக்கு தேவையில்லாம நம்ம பிடிச்சது நம்ம அங்கேயே சொல்ல. ஆமா, உண்மையை சொல்ல போனா பேரண்ட்ஸ் கிட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் ஆக்சுவலா, மழை எப்படி வருதுன்னா அது வந்தா என்னடா வராட்டிடா ஃப்ரீயா விடுற அப்படின்றாங்க. அவங்களே அப்படி சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து அவங்க மேபி நம்ம 2K கிட்ஸ் நம்ம ஜென்ரேஷன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதிகமா இந்த வெதர்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம ஓப்பன் பண்ண முடியும், நம்ம மியூச்சுவல் டாபிக்ஸ் தான் நம்ம பேச முடியும். ஸோ அது மியூச்சுவலா வந்து வராதப்ப நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக தான் விட்டேன். ஆனால் நான் வெதர்மேன் ஆகி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்படி ஏன் சொல்லுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, மேபி வந்து ஏன் சொல்ல சொல்லியிருந்தேன். நான் இன்னும் பொட்டன்ஷியல் இப்போ தெரிஞ்சோ இல்லை வந்து பொட்டன்ஷியல் தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா என்ன பொட்டன்ஷியலே வந்து எனக்கே தெரியாது. உண்மை சொல்ல போனா நான் வெதர் ஃபோர்காஸ்ட் மேபி நாங்கள் அடுத்த கொஸ்டின்ல நீங்க இது பண்ணிக்கலாம். என்னன்னா எதனால எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கிறது அது ஃபர்ஸ்ட் அடுத்து சொல்லிடுறேன். இப்போ எப்படி இது பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்த கொஸ்டின் போய்ப்போம். ஃபர்ஸ்ட் சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி எனக்கு ஸ்கை கேசிங் ஏதாவது பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா 10th வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி ஸ்கை கேஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி மழை வந்தால் நானே என்ஜாய் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. 10th அப்புறம் தான் வந்து நமக்கு இன்டர்நெட்டுங்கிறது உனக்கே தெரியும். கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, டைட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் என்ன சர்ச் பண்ணுவாங்க, எல்லாம் மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணது ஓப்பனாக எனக்கு க்ரோம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் எப்படி வந்து எங்கெங்கே எப்படி பெய்யுது, எங்கெங்கே மழை அதிகமாக இருக்கும், எப்படி மழை வருது அப்படிங்கிற சர்ச் பண்ணி தான் பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக 10th ஸ்டார்ட் பண்ணிக்க எடுத்துட்டீங்கன்னா. ஸோ அப்படி சர்ச் பண்ணிட்டே இருக்குது. ஆக்சுவலாக 10th 11th 12th இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதான் நீ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்து உட்காந்து உண்மையாக அதான் சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நிறைய பேர் அப்படி இருப்பாங்கல்ல, இப்போ கார் ஒருத்தவங்க பிடிச்சிருந்ததுன்னா கார் டெக்னிக்கலாக நிறைய கேட்ட சொல்லுவாங்க, டார்க் என்ன சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இதில் வந்து டெக்னிக்கலாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்டு, எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் மாதிரி. நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ டைம்னா எதனா காஃபி பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஃபோனுக்கு வந்து பார்த்துட்டு என்ன வெதரில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இப்போ 10th 11th 12th அப்படி ஃபோனில் கம்ப்யூட்டரில் ஃபோனில் இல்லை. ஆக்சுவலாக ஃபோனே எனக்கு காலேஜில் தான் வந்தது. ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் நிறைய பார்த்தேன். கியா பிளாக்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வேகரிஸ் வேறன்னு சொல்லிட்டு பூனேல ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கியா பிளாக் நம்ம சென்னை பிளாக் தான். அது இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. சரி, ஓகே. ஸோ இது ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலாக வெதர் அப்படியே சர்ச் பண்ணாங்க. காலேஜ் இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து காலேஜ் ரிமூவ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு அது பிளாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து அப்படி உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சாங்க. இன்னும் அதிகமாக டெக்னிக்கலாக போடுவாங்க. இதில் ஏன்னு பார்க்கும்போது டெக்னிக்கலாக அதிகமாக படிக்க ஆரம்பிச்சேன். நீங்கள் அப்படி விக்கிபீடியா போயிட்டா எல்லாமே இருக்கு உங்களுக்கு. கூகுள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு, டெக்னிக்கலாக இருக்கும். நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. உங்களுக்கு நீங்கள் ஃபாரின் எடுத்தீங்க, யூஎஸ் எடுத்தீங்கன்னா, யூகே எடுத்தீங்கன்னா இது ரொம்பவே அதிகம் ஆக்சுவலாக. இது இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு அவங்களுக்கு. இப்போ இருக்கிற வெதர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்ஸே பார்த்தீங்கன்னா 2 வெதர் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. அது எல்லாமே அவங்க டெவலப் பண்ணது. நம்ம இந்தியா டெவலப் பண்ணல ஆக்சுவலாக. நம்ம அவங்களுக்கு கடன் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஐஎம்டியா அவங்களுக்கு கடன் வாங்கி தான் IMDGFS சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பிளாக்ஸ் நிறைய பார்த்து டெக்னிக் கற்றுக்க ஆரம்பிச்சேன் நான். ஸோ பிளாக் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நிறையா இப்போ ரிசர்ச் பேப்பர்லாம் இருக்கும். அதுக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அதை படிச்சுட்டு இருப்பேன். நான் யூஜியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் நான் ரிசர்ச் பேப்பர் அந்த மெட்ராலஜி சம்மந்தப்பட்டதான் படிப்பேன். அது நம்ம காலேஜ் படிக்கிற சும்மா ஏதோ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் பேட்ச்மேட்டே பண்ணிடுவான். அவனே பண்ணிடுவான். ஆக்சுவலாக காலேஜ் ப்ரெசன்டேஷன் போது அவனே பண்ணிடுவான். போய் ப்ராஜெக்ட் சொல்றியா? ஆமாம், ப்ராஜெக்ட் அவனே இப்போ பண்ணிடுவான். பிபிடி அவனே போட்டுருவான், அவனே பண்ணிடுவான். அவனை உனக்கு ரொம்ப லக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப பிரில்லியண்டான பேட்ச்மேட் தான். ஸோ அவன் ப்ராஜெக்ட் மேட் தான். ப்ராஜெக்ட் மேட் வந்து பார்த்தீங்கன்னா அவனே பண்ணிடுவான். ஸோ போய் நின்று அவன் எக்ஸ்பெரிமெண்ட் வரதான் சரி, நம்ம இதில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். பேசிக்காக எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாலே போதும். அது அப்படி ஒரு சைக்கிளில் போயிடுச்சு. ஆவரேஜாக தான் படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் அது ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னி ஆக்சுவலாக. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்சுவலாக அதிகமாக எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். எனக்கு நான் எப்படி சிஐடி போனேன்னா அம்மா ஆக்சுவலாக சிஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலியமாக ஆக்சுவலாக வந்து சீட் எனக்கு கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி சொன்னாங்க. மற்ற ஃபீல்ட்ஸில் நான் மெக்கானிக்கல் ஈஸி அந்த மாதிரி படிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குனாங்க. சரி, அப்படி அந்த இதெல்லாம் போனேன். எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் அப்போ வந்து மெட்ராலஜின்னு ஃபீல்டு எடுத்து படிக்கலாங்கிறது தெரியாது. தெரிஞ்சிருந்தா படிச்சிருப்பேன் நான் ஆக்சுவலாக. இப்போ நிறைய தெரியும் ஆக்சுவலாக. எனக்கு அப்போ வந்து ஒன்று அந்தளவுக்கு தெரியாது. சும்மா ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் சர்ச் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அப்போ போகும்போது சரி அவங்க சொன்னது இப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு வரல. எனக்கு பேஷனேட்டாக வரது இதுதான் உட்காந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். வீட்டில் வந்து உட்காந்து படிக்கிறது இதுதான், டைம் பாஸே இதுதான். ஸோ அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஓவர் இயர் ரொம்ப படிக்கும். ஆக்சுவலாக வெதரில் வந்து ரொம்ப இருக்குது. நீங்கள் இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்குது ஆக்சுவலாக. இன்னுமே நான் வந்து ஃபுல்லெல்லாம் படிக்கல ஆக்சுவலாக. வெதரில் ரொம்பவே அதிகமான ஃபீல்டு, ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கிற ஃபீல்டு போது நிறைய படிக்கணும். படிச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் வந்து 2000 யூஜி முடிச்சுட்டு பிஜி 2015-16 கேசிடியில் பண்ணேன்.
அவள் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து எனக்கு கொஞ்சம் பேர் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி மலையெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி தெரியும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. அவங்க எங்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மலையெல்லாம் பிடிக்குன்னு சொல்கிறாங்க, மழை வருமானு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன், ஃபோனில் சொல்லுவேன் பேசிக்காக. ஸோ அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். 16 17 ஆகும்போது உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 2 இருந்தது 10 இல்லை 100 அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இது அத்தனை பேருக்கு என்னால் ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ண முடியல என்னால். ஸோ இது வந்து பப்ளிக் அப்போ தான் வந்து சோஷியல் மீடியா பூம் ஆனது. 17 ஜியோ வந்துச்சு, பூம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வர ஆரம்பிச்சது. ஸோ ஃபேஸ்புக்கில் போடுவோம், அதில் நீங்கள் பார்த்துங்க, என்னால் எல்லாத்துக்குலாம் சொல்ல முடியல எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதில் போட்டு அவங்க பார்க்க சொன்னேன். அதில் 100 இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மந்த்லியே 1000 ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும்போது நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன். மேபி இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்ல போனால் நான் இங்கே சொல்ல போனால் ஃபார்மிங் கமிட்டி இருந்தாங்க அப்ச்சி எங்கள் அப்பர்லாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபார்மிங் கமிட்டி என்கரேஜ் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு இது. ஏன்னா எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்கரேஜ் பண்ணுங்கிறது ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே இது. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பொழுது சரி நம்ம ஏன் சொல்லக்கூடாது, அது மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதில் வந்து நான் பேஷன் டெய்லியுமே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எத்தனை பேர் வந்து என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்காஸ்ட் போடுறோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து அதில் பெனிஃபிட் ஆகி டைரெக்டாக ஃபார்மிங்க்கு இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க? ஃபார்மிங் கமிட்டியில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களுக்கு மழை வருது வராமல் இருந்தாலுமே சொல்லணும். ஆக்சுவலாக விண்டு இருக்குது, அது மாதிரி தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. இல்லை எவ்வளோ பேர் இம்பாக்ட் ஆவாங்கன்னு கேட்குறேன். அரௌண்ட் 40,000 பேர் ஃபார்மர்ஸ் இருப்பாங்களா? மேபி ஒரு 30,000 இருப்பாங்க. ஒரு 10,000 வந்து சிட்டிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்கிறாங்க. சரி, அவங்க எப்படி கேட்பாங்கன்னா துணி காய போட்டோம் அந்த மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். எங்கள் அம்மா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, சித்தி அவங்க எல்லாமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி தெரியும். ஒரு ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுற பர்பஸ் வேற, ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற பர்பஸ் வேற. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுது, அதுவும் சொல்ல வேண்டியது. அப்புறம் க்ளோஸாக இருக்கும்போது சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் 2018 ஃப்ளட்ஸ், கேர் ஆஃப் ஃப்ளட்ஸ் வந்தப்போ அப்போதான் நான் கால் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஃப்ளட் ரிலீஃப்லாம் கோயம்புத்தூர்லேருந்து மெட்டீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கலெக்டர் அவங்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட தான் கால் வந்துருந்து நான் இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் சித்தி கால் போயிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவங்க கால் போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கட் போயிட்டு கால் அட்டன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ராஜான்னு தான் கூடுவாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து, ராஜா மழை வருமா வராதா அது சொல்லு, நான் துணி துவைக்கலான் இருக்கேன், இன்னைக்கு துவைக்கலாமா வேண்டாமா இப்படிடாங்க. ஒரு மனுஷன் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? துணி துவைக்கிறதுல ஆரம்பிச்சு என்ன இது ஃப்ளட் வருமா கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே சொல்றதுதான். உண்மையை சொல்ல போனால் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு நம்ம வேற என்ன எடுத்துட்டீங்கன்னா பிஜிஎன் ரேஸ் நடக்குது. பிஜிஎன் ரேஸ்க்கு வெதர் ஃபோர்காஸ்ட் யூஸ் ஆகுது. அதெல்லாம் நீங்க யோசிச்சு கூட பார்த்துருப்பீங்களா? பிஜிஎனுக்கு நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் ரெகுலராக கேட்கற இருக்காரு. நீங்க பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ரேஸ் வைப்பாங்களாமா. வைக்கும்போது அங்கேருந்து வரும்போது கிளவுடோட ரெயின் அதிகமாக வந்ததுன்னா உங்களுக்கு டிவேட் ஆகி வந்து வேற இதுக்கு போயிருமாமா. இந்த புறா வந்து வேற டைரக்ஷன்ல பறந்து போயிடும், நீங்க வந்து சேராது. அதே கிளியர் ஸ்கைஸ் இருந்ததுன்னா வந்து சேர்ந்துடும். அவங்க ட்ரைனிங்கே அப்படிதான், அந்த புறாவே அந்த அப்படிதான் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்லாம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலா. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய பிஜிஎன் ரேஸ்க்கு, ஸோ பிஜிஎன் ரேஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்றாங்க ஜென்ரலாக. ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய ஒரு இதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் இது எனக்கே ஆக்சுவலாக ஆச்சரியமா இருந்தது. நான் உண்மையை சொல்ல போனா இனிஷியலாக இது எதுக்குமே யூஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி எங்கள் லேட்டஸ்ட் மூலியமா தெரிஞ்சுட்டேன். அதுக்கு அடுத்த லெவலில் இந்த மாதிரி கேஸுக்குலாம் யூஸ் ஆகுது. துணி துவைக்கிறதுக்கு, பிஜிஎன் ரேஸ்க்கு, என்னென்னமோ சொல்லலாம் நிறைய இருக்கு. எனக்கு மைண்டுக்கு வருது நிறைய இருக்கு. நீங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசஸ் கேஸ் இருக்குது. பேசிக்காக ஒரு பிஸ்னஸ்க்குமே யூஸ் ஆகும் நிறைய. உங்களுக்கு இப்போ கார்போர்டு மேனுஃபேக்சர் பண்ணனா அவங்க காய வைப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். பேசிக்கா அந்த வெதர்ங்கிறதே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண உங்களுக்கு. இப்போ பேக்கிங்கோடது, இப்போ ஈவன் எங்களுக்கு ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல இதெல்லாம் கூட இப்போ கார்ட்போர்டு இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அவ்வளோக்கா வெயில் இல்லை அப்படின்னா காயும். ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஷுவரா நிறைய எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் தேவைப்படும். டூரிசம்க்கு தேவைப்படும். இப்போ நான் ஹிமாச்சல் நான் போனேன்னு சொன்னாங்களே, லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே ஸ்னோஃபால் வருதுங்கிறது நான் பார்த்து கரெக்டாக புக் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலா அந்த லாஸ்ட் வீக் வரைக்கும் அங்கே ஸ்னோஃபால் இல்லை, பிப்ரவரி வரைக்கும் இல்லை. ஆக்சுவலா அங்கே ஜனவரி உங்களுக்கு அங்கே டிசம்பரே ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருக்கணும். ஸ்னோஃபால் வரும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க நம்ம புக் பண்ணி போயிருக்கேன். ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் புக் பண்ணேன். முதல்ல புக் பண்ணி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு ஸ்னோஃபால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னோஃபால் வரப்போ தான் போகிறேன்னு தெளிவாக இருந்தேன். 1 வீக் பிஃபோர் வரைக்கும் அக்யூரசி வந்து உங்களுக்கு 1 வீக்ல கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்லிடலாம். யாரெல்லாம் வந்து ஈவன் நார்த் டிராவல் பண்ணி ஸ்னோஃபால் பார்க்கணுமோ அது உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம். இப்போவே கேட்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கும் கொடைக்கானல் போகிறதுக்கு கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது பண்ணலாம். எல்லா யூசஸ் கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சந்தோஷ், நீ எல்லாமே பண்ற, அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணி இது இவ்வளவு தூரம் வந்திருக்கு. பட் எனக்கு எல்லாம் அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ வந்து எங்கேயுமே வந்து யாருக்கிட்டையும் வந்து இது பண்றது இல்லை, டிஸ்டிங்விஷ் பண்றது இல்லை, ஆர் டிஃபரன்ஸ் காட்டுறது இல்லை. என்ன அப்படின்னா
ஒருத்தங்க துணி துவைக்கிற கேட்டாலும் ஃபோர்காஸ்ட் சொல்றேன், ஒருத்தங்க வந்து ஃபார்மிங் கேட்டாலும் ஃபோர்காஸ்ட் சொல்றேன், ஒருத்தங்க பிஜி அண்ட் ரேஸ் கேட்டாலும் ஃபோர்காஸ்ட் சொல்றேன். பட் இது ஏன் ஃப்ரீயா சொல்றேன்? அதான் ஆக்சுவலாக வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நான் மெயின் ஃபோக்கஸ் எனக்கு அக்ரிகல்ச்சர் தான். ஃபார்மர்ஸ்க்கு தான் மெயினாக சொல்கிறேன். நீங்கள் அதுதான் மெயின் எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நான் எங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் ஃபுல்லாக அதான் பண்ணாங்க. இப்போ நானுமே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறேன். இப்போ நான் தோப்பு வச்சிருக்கேன், ஒரு 10 acres தோப்பு வச்சிருக்கேன், அதான் பண்ணிட்டு இருக்கேன். சைடில் இது வெதர் ஃபோக்கஸிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு மெயின் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. இவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மெயின் இது வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அவங்க ரொம்பவே சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மேபி அது எந்த அளவுக்கு டெக்னிக்காக தெரியும் தெரியல. இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ என்ன ப்ரைஸுக்கு விற்றா வாங்குவாங்க எல்லாமே தெரியும். அதனால நீங்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர்ஸ்னால ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மார்க்கெட் தான் டிமாண்ட் தான் வந்து இது பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஃபிக்ஸடாக இப்போ பண்ணால் இப்படி பண்ணால் சக்ஸஸ்ங்கிற ஒரு இது இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ரிஸ்கியான ஃபீல்டு உங்களுக்கு. இப்போ நான் கோகனட் ஃபார்மிங் பண்ணுறேன், அது கூட கொஞ்சம் ஸ்டேபிளானது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா ரேட் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதை நீங்கள் நிறைய இப்போ நான் வந்து சத்தியமங்கலம், கோபி அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அங்கே எல்லாமே பண்ணுவாங்க. கரும்பு, மஞ்சள், அப்புறம் எல்லாமே காட்டனு எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் நம்ம வெதர் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ரெயின் வரணும்னு சொல்லி கேட்பாங்க, வர வேணாம்னு சொல்லுவாங்க, ஹார்வெஸ்ட்டுக்கும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நிறைய ஆகுது அவங்களுக்கு. வந்து நீங்கள் இப்போ மஞ்சள் போட்டு அவங்களுக்கு வந்து லாபம் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹார்வெஸ்ட் வந்து கரெக்டான டயத்தில் பண்ணணும். மழை வந்துருச்சுன்னா வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு செலவு அதிகமாகும். ஸோ உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு லாபத்தில் வந்து அது கம்மியாகும் ஆக்சுவலாக. நான் சொல்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் முன்னாடியே ஹார்வெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ரைஸ் ஹார்வெஸ்ட்டே பற்றி கொஞ்சம் முன்னாடியே பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீக் ரைஸ் இருக்குது, இப்போ பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால ஈவன் நமக்கு அவங்க வெறும் பெனிஃபிட்டுங்கிறது வந்து சும்மா விதைக்கும் போதோ இதை பண்ணும்போதுங்கிறத விட ஈவன் பிஸ்னஸ் வரைக்குமே அவங்களுக்கு வந்து பெட்டரான பிரைஸ் கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸாகவே அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னாலே அதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வெதர் ஃபோக்கஸ்ட் லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோக்கஸ்ட் நம்பியே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா இப்போ வெங்காயம் மஞ்சள்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என் ஃபோக்கஸ் கேட்டுப்பார், லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோக்கஸ் கேட்பாரு, இந்தியா ஃபுல்லாக கேட்பாரு ஆக்சுவலியா. ஏன்னா மகாராஷ்டிரில் வந்து ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஆனியன் ஹெல்த் வந்து உங்களுக்கு பயங்கரமாக அழிஞ்சிரும். ஸோ ஆனியன் ப்ரைஸ் பயங்கர ஹைக் ஆகும். அப்போ ஆனியன் வந்து ஸ்டாக் வாங்கி போட்டுருவாரு. இந்த வருஷம் எப்படின்னு கேட்டு வாங்கி போட்டுருவாரு. அந்த மாதிரி எல்லா மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணிட்டு என்கிட்ட வெதர் ஃபோக்கஸ் கேட்டு அதுலேயும் வந்து இது பண்ணுறவங்க இருக்காங்க, பிஸ்னஸ் மேனே இருக்காங்க நிறைய பேர். அது பெரிய லெவல் பிஸ்னஸாக பண்ணுறவங்க இருக்காங்க. அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கிராப்புக்கும் அவர் தெரியும். அவர் மார்க்கெட்டை பற்றி அதிகமாக தெரியும் ஆக்சுவலாக. இந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இது வருது, ஆனியன் வருது, மஞ்சள் வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அங்கே அதிகமாக ரெயின்ஃபால் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஹார்வெஸ்ட் பாதிக்கப்பட்டதாச்சுன்னா நம்மளோட இங்கே இருக்கிற இதுதான் அதிகமாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். அதை வச்சு கொத்துமல்லி முதற்கொண்டு அவரும் ஃபார்மிங் பண்ணுறாரு, அதுவும் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பிஸ்னஸாகவும் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக லம்பா வாங்கி போட்டு அது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சராக வந்து சின்ன லெவலில் பண்ணும்போது 10 acres இந்த லெவலில் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபார்மே தேவை. வெதர் ஃபோக்கஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு டிசாஸ்டர் ஆயிடும் உங்களுக்கு சொல்ல போனால். இப்போ நான் இப்போ டெல்டா ரெயின் இப்போ வந்து பெஞ்சிட்டு இருக்கு. நான் ஒரு இதை வந்து ஒரு 1 month பிஃபோரே சொல்லிட்டேன். ஜனவரியில் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்கும், பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். சொல்லப்போனால் அக்டோபர்லேயே சொன்னேன். லாரினா இயர்ஸும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஜனவரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் மான்சூன். ஸோ அப்படி சொல்லிட்டோம்னா அவங்க வந்து முன்னாடியே இப்போ அவங்க பயிர் இது பண்ணிட்டாங்கன்னா இது நடுறது வந்து அதிகம் ஃபர்ஸ்ட் நடிட்டாங்கன்னா இப்போ அக்டோபர் நடுறதுக்கு போல செப்டம்பர் நடிட்டாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்போ மழை பெய்யும் போது அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். இப்போ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக லாஸ் தானே. இப்போவே ஹார்வெஸ்ட் போன வாரம் ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள. இப்போ நம்ம கொங்கு பகுதியில் சோளத்தட்டு அதிகமாக போடுவாங்க, மாட்டுக்கு அதிகமாக போடுவாங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லி நான் டிசம்பர் லாஸ்ட் வீக்கே போட்டேன். அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி நான் என்ன ஃபாலோவர்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் வெதர் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ரெயின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே அது தட்டு ஃபுல்லாக வீணாக போயிடும். மாடு சாப்பிடாது ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக டீகம்போஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அது ஃபுல்லாக இது வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு 100% வெதர் ஃபோக்கஸ் தேவை. ஃபியூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து வெதர் ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாது. இல்லை, பட் இதனால நீ வந்து ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு வந்து நான் ஃப்ரீயாக பண்ணணுங்கிற மாதிரி நான் மோட்டலில் பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்து நான் பிஸ்னஸ் இதாக நான் வந்து பண்ணனாலும் மேபி நான் டூரிசம் சொன்னேன்ல, இந்த மாதிரி யூசர் கேஸ்க்கு வேணால் நம்ம சார்ஜ் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் வந்து பேசிக்கா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நான் பேசிக்கா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி. அதான் எனக்கு அப்படிதான் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம அது மணி வீடா பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் இந்த சர்வீஸ் தான் அவங்க ஃப்ரீயா கிடைக்கணுமே. ஏன் வந்து நம்ம அதை சார்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அதை ஹெக்டிக் ஆக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சர்வீஸா கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம எந்த கஷ்டப்பட இதை வந்து எப்படி எடுத்துட்டு போலான்னு நீ நினைக்கிற? இப்போ இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்க, இதை அடுத்த லெவல்ல எப்படி எடுத்துட்டு போலான்னு நீ நினைக்கிற?
அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுனா உங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சவுத் கோயம்புத்தூர் நார்த் கோயம்புத்தூர் சொல்லிட்டு இருக்கேன். மேபி இன்னும் வீடியோ ஃபார்மேட்டில் சொன்னால் நான் இந்த மாதிரி கருமத்தம்பட்டிக்கு சொல்லலாம், இல்லை நீலம்பூருக்கு சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் பிளாக் சொல்லலாம். ஏன்னா வேரியேஷன்ஸ் அதுலேயே இருக்கும், உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறேன். இன்னும் வீடியோ ஃபார்மேட்டில் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டால் இது பெட்டராக இருக்கும். மேபி நீங்கள் இப்போ இந்த இது மணி வெண்டாக பண்ணணும்னு சொல்லி வச்சுன்னா யூடியூப் மேபி ஒரு ஃபார்மேட்டாக இருக்கலாம். யூடியூப்ல வந்து கொஞ்சம் மேபி அதிகமாக வீடியோஸாக பண்ணோம்னா இந்த பெட்டராக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஃபார்மர்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக அது மணி இல்லாமல் பண்ணும்போது இது மாதிரி தான் பண்ண முடியும். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது வேணா நம்ம வேற மாடல் யோசிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வெரி குட். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது இன்னி ஒரு பெட்டர் கண்டென்ட்டாவோ இல்லை ஒரு பெட்டர் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக ரீச் ஆகும். நம்ம ஸ்பெசிஃபிக் பிளாக்கு சொல்லலாம். நீங்கள் ஸ்பீச்சில் சொல்கிறது ஈஸி, டெக்ஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு டைப் பண்ண முடியாது. இங்கே கோயம்புத்தூர் எடுத்து எத்தனை ஊர் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. இல்லை வாய்ஸில் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இது தாண்டி இப்போ நான் வந்து இப்போ லெட்ஸே வெதர் இருக்கு, வெதரை நான் கற்றுக்கணும், இல்லைனா நான் வந்து இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன், இல்லைனா நான் வந்து உங்களுக்கு கீழே இதை படிச்சுட்டேன்னா எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே கோயம்புத்தூர்ல இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து இப்போ சந்தோஷ்க்கு இருக்கிற ஒரு நாலேஜ் அதை வந்து எப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிறது? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. இப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு, இப்போ கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்கு. நீங்க வேர்ல்டு எடுத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கே தெரியும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா. உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா எல்லாமே பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட்டே நிறைய வந்து ரூல்ஸ் போறதே கிளைமேட் சேஞ்ச் வச்சு தான் இது பண்றாங்க. கார்பன் எமிஷன்ஸ் கம்மி பண்ணணுங்கிறது மெயின். இது குளோபல் வார்மிங் கம்மி பண்ணியாகணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இப்போ அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ அதிகமாக இல்லைனாலும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு ஆக்சுவலாக ஸ்டடீஸ் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணணும், நீங்கள் இதில் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னா ஸ்டடீஸ் இருக்குது. இதில் நீங்கள் இதில் கிளைமேட் சேஞ்சுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 3 இடத்துல தான் இருக்குது. அது ப்ரொஃபஷனலாக படிக்கிற மெட்ராலஜி கோர்ஸ் இருக்கிறது வந்து 3 இடத்துல இருக்கு. ஆந்திராவில் இருக்கு, புனேல இருக்கு, கொச்சினில் இருக்கு. 3 தான் இருக்கு. ஸோ இவங்க இந்த 3 யூனிவர்சிட்டியில் போய் பண்ணிங்கன்னா மட்டும் தான் பண்ண முடியும். யூஜியில் நீங்கள் நம்ம படிக்கிற மாதிரியே படிச்சு ப்ரொஃபஷனலாக படிச்சு பண்ணலாம். இதே நீங்கள் ஃபாரினில் போனீங்கன்னா இன்னுமே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸ்கோப் இன்னுமே அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவில் ஸ்கோப் கம்மி தான், இப்போதைக்கு கம்மி தான். ஆனால் ஃபியூச்சர் கன்ஃபார்மாக இருக்கு, ஷுவராக இருக்கு. ஆனால் ஃபாரின்ல யூகேல எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக அந்த லைஃப் இது சொல்லிடுறேன் கொஞ்சம். இப்படி நான் 2016 முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வெதர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். 17 ஆரம்பிச்சு 18, 19 பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கியூரியாசிட்டியில் வந்து நான் இதே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் 2018 ட்ரை பண்ணி நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங் ஈஸ்ட் அங்கேலாம் இருக்குது யூகேல, கிளைமேட் சேஞ்சுக்கு மெட்ராலஜிக்கு ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணேன். என்னாச்சு? ஆமா, நீ சொல்லிட்டு இருந்த நடுவில் ஸோ நான் யூகேக்கு போகிறேன் அப்படி. ஆமாம், ஸோ அப்படி எனக்கு தெரியும். அது அப்ளை பண்ணி எனக்கு ஸ்காலர்ஷிப்போட கிடைச்சிது. கரெக்டாக கொரோனா வந்துச்சு, எல்லா விசாலாம் க்ளோஸ் பண்ணி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. 1 இயர் ஃபுல்லாக தள்ளி போட்டாங்க. அதுனா அந்த ரீசன் ஒரு நாள் மட்டும்தான். அந்த ரீசன்லாம் நான் டெக்னிக்கலாக நான் இதை வந்து கோர்ஸ் எடுத்து ப்ரொஃபஷனலாக போகல. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் எனக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? பண்ணலாம் நினைச்சிருந்தா பண்ணலாம், பார்க்கலாம். இதுக்கு குழந்தை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் யோசிக்கணும் அது எப்படிங்கிறது. இப்போதைக்கு இது ஐடியா பண்ணல. போய் பண்றேன், எப்போ வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கல இந்த காலத்துல. இப்போ படிச்சாலும் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். ஏன்னா படிச்சா இதுக்கப்புறம் ஒரு பிஜி வந்து 2 இயர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணாதான் கொஞ்சம் யூஸ் அதிகமாக இதாக இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஓகே வந்து படிச்சாதான் உண்டு. அது நம்ம அங்கே போய் படிக்கிற மாதிரி, யூகேல படிச்சாதான் கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ அதனால அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் என்னை மாதிரி பண்ணாமல் நீங்கள் காலேஜ் போகும்போதே வந்து நீங்கள் அந்த இப்போ அது ரிலேட்டடாக கோர்ஸ் போய்க்கிங்க. ஆக்சுவலாக மெட்ராலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நிறைய இருக்குது. இல்லை ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் போனீங்கனாலும் அது அட்மாஸ்பியரிக் சயின்ஸ்க்கு வந்துக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்துட்டு போனீங்கனாலே அதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். பேசிக்ஸ் செட் ஆகிடும். ஒரு பெரிய கரியர் இருக்கா? கன்ஃபார்மாக கரியருங்கிறது பெரிய கரியரே இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு தனியாக ஆஃபீஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இந்தியா லெவலில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணல. தமிழ்நாடு லெவலில் நம்ம சென்னை மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வேலை செய்கிறாங்க. பிரைவேட் ஏஜென்சியும் ஆக்சுவலாக இப்போ இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கைமெட்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் வேலைக்கு போகலாம். ஆனால் இப்போ இந்தியாவில் ஸ்கைமெட் மட்டும் பிரைவேட் ஏஜென்சி இருக்காங்க. ஃபியூச்சரில் நிறைய கன்ஃபார்ம் வரும். ஆனால் இப்போதைக்கு ஸ்கைமெட் மட்டும் தான் இருக்காங்க. ஐஎம்டிங்கிறது நம்ம அஃபிஷியல் வெதர் ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சி. அவங்க ஸ்டேட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸும் வச்சிருக்காங்க. அங்கே ஒரு அளவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 20 பேர் 30 பேர்னு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது. உனக்கு ஃபாரின் எடுத்துட்டீங்கன்னா நிறைய யூஸ் கேஸ் ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் விட ஃபாரின்ல இப்போதைக்கு ஸ்டடிஸ் அது கிளைமேட் சேஞ்செல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே கிளைமேட் சேஞ்சில் மெட்ராலஜி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். கிளைமேட் சேஞ்செல்லாம் அங்கே ஒன்றா படிக்கலாம். நீங்கள் குளோபல் வார்மிங் பற்றி படிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு.
ஸோ அதெல்லாம் வந்து ரிசர்ச் ஓரியன்டா போகலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் இந்த இது ரூல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபார்மிங் பார்க்குறோம், இதை பற்றி எல்லாம் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ரீசெண்டாக சிங்கப்பூர் போகும்போதோ இல்லை ஈவன் துபாய் எல்லாம் போகும்போதோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு பெரிய ஒரு ஐலாண்டு கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஈவன் அதுக்கு ஃபார் த ஃபேக்ட் அவங்க வச்சிருக்க செடியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்க்கும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செடிகள்லாம் வைக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆக்சுவலாக நீ சொன்ன எந்த யூஸ் கேஸ் சொன்னாலும் அது வந்து வெதர்ங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீ 100% இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் ஜாகிரஃபியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வெதர்ல பண்ணி ஜாகிரஃபி, எனக்கு ஜாகிரஃபிக்கு இதெல்லாம் வருது, உங்களுக்கு ஜாகிரஃபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நீங்க துபாய் போயிட்டீங்கன்னா அங்கே பாம் ஷேப்ல வச்சிருக்காங்கல்ல அந்த அது வச்சிருக்காங்கல்ல, அதை டிசைன் பண்றதுக்கே அங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த சீஸ் எப்படி இருக்குது, அங்கே ரெயின்ஃபால் எப்படி இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் பிளானே பண்ண முடியும். உங்களுக்கு சைக்ளோன்ஸ் அதிகமாக ப்ரான் ஏரியா வந்திருந்ததுன்னா அது அங்கே பண்ணிருக்க முடியாது. அந்த ஏரியா சைக்ளோன் வராது ஆக்சுவலா. அது வர ஏரியா நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற நம்ம பே பெங்கால் இருந்தாலும் அரேபியன் சீயோட இந்த எண்டு, அதாவது சவுத் ஈஸ்ட் எண்ட் இருந்தால் அது வந்து நார்த் எண்டு போயிடும். உங்களுக்கு நார்த் எண்டில் வந்து உங்களுக்கு சைக்ளோன்ஸ் அங்கே பாஸ் ஆகுது ஜென்ரலாக, அதனால அங்கே பிளான் பண்ண முடியுது. உங்களுக்கு சைக்ளோன் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாமே டோட்டலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருக்குது, கன்சல்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கன்ஃபார்மாக இருக்கு, கன்ஃபார்மாக இருக்கு, நிறைய இருக்கு. நீங்கள் எந்த யூஸ் கேஸ் எடுத்தீங்கனாலும் வெதர் வந்து உங்களுக்கு அது ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம வேணும்னா we can also choose as a career. அது ஒரு கரியர் 100% சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அங்கே இன்னுமே நிறைய வந்து கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே படிச்சிங்கன்னா மேபி அளவாக நம்ம ஐஎம்டியில் பிளேஸ் ஆகலாம், இல்லை ஸ்கைமேட்டில் பிளேஸ் ஆகலாம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கிளைமேட் சேஞ்சுக்கலாம், அந்த கமிட்டியில் பிளேஸ் ஆகலாம். அந்த அளவுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஃபியூச்சரில் என்ன எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆக்சுவலாக ஷுவராக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஈவன் நம்ம என்ன பண்ணலாம்னா டைனமிக்காக நம்ம ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் இதை வச்சுக்கிட்டு ஈவன் எந்த ஊருக்கு எந்த டைம்ல போனா பெட்டரா இருக்குங்கிறது கூட நம்ம டூரிசம் அது ஆக்சுவலா அது ஒரு யூஸ் கேஸ். டூரிசம்க்குமே ஆக்சுவலா பண்ணலாம், அதுக்கு யாரும் பண்ண கிடையாது ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து பிசினஸ் மேனா இருந்தா அது ஆக்சுவலா அது ஒரு இதுதான் ஆக்சுவலா சொல்ல போனா பெர்ஸ்பெக்டிவா பார்க்கலாம் சீரியஸா. இப்போ நிறைய இது மாதிரி ஏன்னா திடீர்னு இன்னைக்கு வந்து ஸ்னோஃபால் வருது அப்படின்னா ஸ்னோஃபால் வர இடத்துக்கு வந்து நம்ம ஒரு புது இதை ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபை பண்ணி ஸ்னோஃபால் வருது, ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணலாம். உண்மையாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த இயரில் போன டிசம்பரில் ஸ்னோஃபால் ஆக்சுவலாக வர வேண்டியது பிப்ரவரி மிடில் தான் வந்தது. நான் பிளான் பண்ணி போனங்காட்டி எனக்கு ஸ்னோஃபால் நான் பார்த்துட்டேன். இல்லைன்னா யாரும் போனவங்களாம் பார்க்கவே இல்லை. போனவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போனவங்களே யாரும் அப்படி பார்த்தோம்னா ஈவன் நம்மளோட மேக் மை ட்ரிப்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே அங்கே வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குங்கிறத 100% அவங்க பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த யூஸ் கேஸ் தெரியாமல் தெரியல உங்களுக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குதுல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெதர் ஃபோக்கஸ் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு மழை வந்துச்சுன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடுவாங்க, மழை வரலினா ஒரு டைப் ஃபுட் சாப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. அதனால அவங்க வெதர் ஸ்டேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 வெதர் ஸ்டேஷன் பக்கம் வச்சிருக்காங்க பண்ணி அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வச்சிருக்காங்க. என்ன ரீசன்னால உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அதை வச்சு நம்ம ஃபுட்டு சப்ளை வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ வெதரையும் ஃபுட்டையும் இப்போ லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு அது லிங்க் பண்ணி இப்போ டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல மழை வந்தா. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா கேஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்காட்டி எல்லா செக்டர்ஸ்லேருந்துமே வந்து அவங்க நம்ம வெதர் இஸ் பேசிக் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரி வர்றாங்க ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில். ஃபியூச்சர் கன்ஃபார்மாக அதில் வந்து ரொம்ப நிறைய தேவைப்படுறதுக்கு அந்த யூஸ் கேஸ் இருக்குது, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ தெரியுது எல்லாத்துக்கும். ஸோ அது வந்து எல்லா கம்பெனிஸும் பெரிய கம்பெனிஸும் இருக்கணும் எல்லாருமே வந்து இது மாதிரி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அது படிச்சு வச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப இதுதான், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் கேஸ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலாக. இது அந்த ஃபீல்டு இருக்காட்டி எனக்கு தெரியுது. ஸோ சந்தோஷ், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸோ அந்த என்ன அப்படின்னா இதோட பர்பஸ் என்ன ரீசனுக்காக நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்து நீ பண்ணணும்னு நினைக்கிற? பேசிக் பர்பஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ஃபர்ஸ்ட். இது ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அது நீங்கள் இப்போ 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டுமே போதாது ஆக்சுவலாக. உங்களுக்கு அது நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்படி 1 இயர் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கே அந்த எனர்ஜி டவுன் ஆயிரும். எனக்கு இப்போவுமே அந்த 2017 இருந்த எனர்ஜி எனக்கு இப்போவும் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட் நான் பண்ணிட்டு இருந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நிறைய மக்களுக்கு பொதுமக்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆளுகளாக பார்த்தீங்கன்னா என்னைய ஒருத்தர் ஓப்பனாக சொல்ல போனால் ஒருத்தர் கடவுளாக சொன்னார். நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது, ஆனால் கடவுள் வந்து அவர் டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியல, நீங்கள் வந்து எனக்கு ஓப்பனாகவே கடவுளாக இருந்து விவசாய கம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு அப்ரிஷியேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு எனர்ஜி பூஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் இதுக்கு புஷ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதை நெக்ஸ்ட் பெட்டர் அப்படி உங்களுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் வித் வந்து நான் வந்து நம்ம கொங்கு பெல்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. நான் முதல்ல நம்ம மற்ற ஏஜென்சிஸ் எல்லாம்
பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் வைஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இது அடுத்த லெவல் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா மேபி நம்ம ஸ்பெசிஃபிக் ஏரியா வைஸ் கொண்டு போகலாம். இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சிட்டி சைடு ஒரு மாதிரி இருக்கும், ஈஸ்ட் கோயம்புத்தூரில் நம்ம நீலம்பூர் சைடு அந்த ஒரு மாதிரி இருக்கும், கருமத்தம்பட்டி இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போகலாம். இன்னுமே அவங்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேரியேஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரெயின்ஃபாலில். ஸோ ஸ்பெசிஃபிக் இது ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் பெட்டராக பண்ணலாம் ஆக்சுவலாக. மற்றவங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாகவும் அதை ஃபோக்கஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு அது பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் அந்த மாதிரி பண்ணலாம் ஐடியா இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு என்னன்னா அதிகமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ பண்ணணும். இந்த மாதிரி அவங்க எனக்கு பூஸ்டிங்காக சொல்கிற இது வந்து எனர்ஜியாக எனக்கு ஆக்ட் ஆகுது. பெட்டராக பண்ணலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ரீசனுங்க. வெரி குட், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா பிஃபோர் வி கன்க்ளூட்? இதுவும் ஆக்சுவல் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் ஆக்சுவலாக ஒரு ஃபீல்டு தான். அது வந்து எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது. மற்றவங்களுக்கு யாருமே வெதர் ஃபோர்காஸ்டிங் ஒரு ஃபீல்டு இருக்குன்னு தெரியாது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் இருந்தீங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிச்சிருக்கீங்களா, வெதர் ஃபோர்காஸ்டிங் உண்மையாக ஒரு ஃபீல்டு தான். ஃபியூச்சரில் பயங்கரமாக ஸ்கோப் உள்ள ஃபீல்டு தான். உங்களுக்கு ஏன்னா எல்லா யூசஸ் கேஸ்லையும் எடுத்துட்டீங்கனாலும் அது ஏதோ டைப் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் போது அது வந்து நீங்கள் அதை பேஷனேட்டாக பண்ணி அதை படித்து நீங்கள் அதுலேருந்து ஒரு கரியர் உருவாக்கலாம் ஷுவராக. ஸோ நீங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, என்ன மாதிரி நான் பிளாக்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு மேபி என்ன நம்பரை வாங்கி கான்டாக்ட் பண்ணி எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு கேளுங்க. என்ன பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேளுங்க, அதை சொல்லித்தரேன். நீங்கள் நெட்டில் இன்டர்நெட் மூலியமாக படிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து வில் கிவ் இட் ஆஃப் இன் திஸ் வீடியோ. ஸோ தட் என்னன்னா அவங்க வந்து உங்களை அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேபி உங்களை அதுக்கப்புறமா கான்டாக்ட் பண்ணி எப்படி இது பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ they can collect from you இல்லையா? ஷூர். ஃபோன் நம்பருங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நிறைய பேர் டெய்லியும் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100-200 கால் இதே ரிலேட்டடாக வரும்போது நான் சொல்ல முடியாது. அதனால தான் ஃபோன் நம்பர் அதிகமாக இது பண்ணல. மேபி நான் கோயம்புத்தூர் வெதர்மேன்கிற வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்கிறேன். அதில் பிங் பண்ணால் ஷுவராக பார்ப்பேன். அதுலேருந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணிப்பேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி அவங்கள உண்மையை சொல்ல போனால் அவங்கள எனக்கு ஸோ கத்துறதை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் ஆக்சுவலாக. இது யூனிக்கான ஃபீல்டு. அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு யூனிக்கான பர்சனாக இருக்கும்போது அவங்கள வந்து மோல்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி உண்மையை சொல்ல போனால் இப்போ நான் 10 பேர் சொன்னாங்களே அவங்க எல்லாமே நான் மோல்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஃபோனில் கேட்பாங்க, நான் ஹார்ஸ் கணக்காக பேசுவோம், டெக்னிக்கலாக பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சு அவங்கள டெக்னிக்கலாக நான் படிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதில் பேஷன் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பீங்க. மேபி ஃபியூச்சரில் அதிகமாக இருக்கலாம். இந்த யூஸ் கேஸ் பிஸ்னஸாக வரும்போது நிறைய பேர் படிக்க ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆசை இருக்குங்க என்கிட்ட கேட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துக்கும் நீங்கள் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கங்க. கோர்ஸ் எடுத்துட்டு நீங்கள் இங்கே இல்லாமல் ஃபாரின்லையும் கூட நீங்கள் போய் படிங்க. ஃபாரின்ல அதிகமாக ஸ்கோப் இருக்கு. ஸோ அங்கே போய் நீங்கள் கோர்ஸ் எடுத்து பண்ணுங்க, தப்பே கிடையாது. கன்ஃபார்மாக ஸ்கோப் சூப்பராக இருக்கு. கன்ஃபார்மாக யங்ஸ்டர்ஸ் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க. அப்புறம் ஜியாகிரஃபி ஒரு ஃபீல்டு எடுத்து போங்க. நீங்கள் உண்மையை சொல்ல போனால் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே படித்து வரதே இல்லையாமா. நீங்கள் படித்தா மட்டும் போதும் ஜாப் கிடைக்குங்கிறாங்க. ஜியாகிரஃபி ஒரு ஃபீல்டாக யாருமே எடுத்து படிக்கிறது இல்லை உண்மையை சொல்ல போனால். ஏன்னே தெரியல, இன்ட்ரெஸ்ட் இல்லையானுங்கிறது தெரியல. ஸோ அது பண்ண மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அது பிடிக்கிறவங்க கன்ஃபார்ம் அது பண்ணுங்க. எனக்கே நான் ஏன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரெடியாக இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பேசிக் டிகிரி முடிச்சாலும் நீங்கள் கம்பெடிஷன்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் காம்படிஷன் இல்லை ஆக்சுவலாக. உங்களுக்கு பிடிக்கும் போது ஏன் கோர்ஸை பண்ணக்கூடாது? இப்போ என்னையே வந்து நான் என்னை டைம் ட்ராவல் பண்ணி ஜியாகிரஃபி கோர்ஸ் எடுத்து நான் இப்போ அப்போவே பண்ண மாதிரி பண்ணியிருந்தேன்னா இப்போ 11th மாற்றிருக்கணும். ஆக்சுவலாக கம்பெடிஷன் படிக்காமல் இந்த சைடு போயிருக்கணும். பண்ண டைம் கொடுத்தீங்கன்னா அது பண்ணிடுவேன். ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. உங்களுக்கு பேஷனாக பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் போய் ஜாப் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஜாலியாக வந்துட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்போ பிடிச்சதை நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அது ஒரு கோர்ஸாக பாருங்க. ஆக்சுவலாக ஸ்கூலில் கன்ஃபார்மாக அவேர்னஸ் வரணும். ஷுவராக சொல்ல போனால் ஸ்கூலில் சுத்தமாக அவேர்னஸ் இல்லை. ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்காங்கிறது நீங்கள் கேளுங்க, யாருக்கிட்டேயாச்சும் கேளுங்க. முதல்ல நம்ம உண்மையை சொல்ல போனால் ஸ்ரீபிரியா மேம் சொல்லி மேம் ஜியாகிரஃபி மேம் அவங்க தான் ரொம்ப பெஸ்ட் ஸ்டாஃப் ஆக்சுவலாக. எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து வெரி குட்னு போடுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் எக்ஸாம் நான் படிக்காமல் போய் ஜியாகிரஃபியில் நான் ஃபுல் மார்க் வாங்கிடுவேன். அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் தான் எனக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. மேபி அவங்ககிட்ட நான் கரியருக்கான கேட்கல. அந்தளவுக்கு அப்போ க்ளோஸாக இல்லை ஆக்சுவலாக. நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் க்ளோஸாக இல்லை. இப்போலாம் ஸ்டாஃப்ஸ்லாம் க்ளோஸாக இருக்காங்க. அவங்க நீ ஜியாகிரஃபி ஸ்டாஃப்ஸ் கிட்டே கேட்டு நீங்கள் எப்படி கரியர் எடுத்துகிட்டு போகலான்னு கேட்கலாம். ஸோ அப்போ நான் பண்ணல ஆக்சுவலாக. பண்ணியிருந்தேன்னா இது நான் இப்போ கரியராக கூட பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸில் போயிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆக்சுவலாக. எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் கோச்சிங் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ இது கரியர் எடுத்து பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஏரியாவில் போகிறதுன்னு சொல்லிக்கிறது ஒரு கோர்ஸாக வைங்க. ஆக்சுவலாக மேபி ஒரு சப்ஜெக்ட்டை வந்து டீச் பண்ணும்போது ஜாகிரஃபின்னு படிக்கும்போது அது எப்படி கரியர் பேஸாக எப்படி கொண்டு போக முடியும்னு அவங்களே ஸ்கூலில் சொல்லித்தாங்க. முதல்ல பண்ணாதான் வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு கொண்டு போக முடியும். எனக்கு அது லேகிங்காக இருந்தது. அவங்களுக்கு அது கன்ஃபார்மாக போகணும். இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாருமே வந்து நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசிக்காக ஒரு க்ளவுட் டைப்ஸ்லாம் எப்படி பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உண்மையாக நான் நிறைய பேருக்கு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கேன். குழந்தைகள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க.
துலான் அது நேச்சரே அவங்களுக்கு பார்க்க பிடிக்குது ஆக்சுவலாக. க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் இந்த டைப் க்ளவுட்ஸ், கியூமுலஸ் க்ளவுட்ஸ், கியூமுலோ நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிடிச்சி பண்றாங்க ஆக்சுவலாக. மாண்டிசரி படிக்கிறவங்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே இது பண்றாங்க. ஸ்கூல்லேயே பேசிக் சொல்லி தராங்க இப்போ ஆக்சுவலாக மாண்டிசரி இதெல்லாம். சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணணும் ஆக்சுவலாக. பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகும்போது உங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கரியர் கொண்டு போகலான்னு ஒரு இது வரும். ஸோ அது கரியர் எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களும் வந்து நல்லா கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எபிசோட். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுது எனக்கு. என்ன ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் அதில் நிறைய விஷயங்கள் வந்து இன்டெப்த்தாக போய் ஒரு விஷயத்தையும் பற்றியும் தெரிஞ்சு, அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஒரு உனக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்ல வந்து இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக பேசுறதுனால இட் வாஸ் அ கிரேட் டைம். ஸோ வாட் டிட் யூ ஃபீல்? உங்களுக்கு ஏதாவது யூ வாண்டட் டு டெல் சம்திங் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால் நீங்கள் இப்போ நம்ம மேபி 1 hour எடுத்துகிட்டு போன நினைக்கிறேன். நீங்கள் 10 hours வச்செல்லாம் பேசிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச ஃபீல்டு. ஏன்னா எனக்கு வந்து இதை பற்றி பேசலாம் பிடிக்கும். அதனால பேசிட்டே இருப்பேன். என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு அதில் ஒரு ஆன்சர் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே நான் கம்ப்யூட்டர் நான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. எனக்கு அதில் அதிகமாக கேட்டிங்கன்னா இத்தனை நேரம்லாம் பேச முடியுமா தெரியல. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பேஷனேட் இருக்கும்போது அது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் போய் எத்தனை நேரம் வேணாலும் பேசல ஆக்சுவலாக. உனக்கு எல்லாத்தையுமே அது மாதிரி தான். ஸோ எனக்கு என்னன்னா இவங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து இது கரியர் எடுத்து பண்ணுங்கிறத எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எனக்கு மெயின் இது மோட்டுது. மேபி நான் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து அந்த சைட்லையும் எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன். மேபி அவங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குற மாதிரி, மேபி அவங்க கைட் பண்ணுற மாதிரி அந்த செக்டர்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இப்போ எனக்கு வந்து யாருமே கைடன்ஸ் இல்லை அப்போதைக்கு. எனக்கு ஒரு பேஷனேட்டாக தான் படித்தேன் ஆக்சுவலாக. இதை வந்து சின்ன வயசுல சொல்லி தரும்போது மேபி ஒரு 10-15 இயர்ஸ்லேருந்து நம்ம சொல்லி தரும்போது அவங்களுக்கு வந்து அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஈஸியாக இது பண்ணிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கே வந்து ஒரு இதாக தெரியுது ஆக்சுவலாக. அது கைட் பண்ணணும் ஷுவரா. ஏன்னா இந்த ஃபீல்டு இருக்கிறவங்களும் அவங்க தனியாக விட்டுறக்கூடாது. நான் தனியாக தான் வந்தேன். இப்போ எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் வெதர் ஃபோக்கஸ் பண்ணுறங்காட்டி லைக் மைண்ட் பீப்புள் நிறைய பேருக்கு கூட நான் பேசி இப்போ நாங்கள் யூனிட் ஆகிட்டோம். தனியாகவே இந்த என்னை மாதிரி சின்ன வயசில் தனியாக தான் வளர்ந்தேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி அவங்களும் வளர்ந்துடக்கூடாதுன்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸஸ்க்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு, உன்னோட எல்லா ஏன்னா ஆல் ஓவர் கொங்கு ரீஜனில் இருக்க ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அவங்களுக்கு பேசிக்காக நான் வெதர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது தெரியும். நான் ஸ்டோரியை எப்படி எவால்வ் ஆச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கன்ஃபார்மாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது இப்படி தான் வந்திருக்காப்லைங்கிறது தெளிவாக தெரியும். வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். அண்ட் இவ்வளோ தூரம் நீ வந்து என்ன இமீடியட்டாக சொல்லி சரி ஓகே கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு we will definitely meet very soon. Sure. Regarding this. Okay, thank you.